ஆரம்பிக்கலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையிலை குழுமத்தைச் சார்ந்த அனைத்து அடியார்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக நால்வர் துதி பாட சிவத்திரு கலாவதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவாய நமங்கம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். ஊழியர்கோ சிவா திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக விநாயகர் துதி பாட மல்லிகா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிவத்திரு மல்லிகா அம்மா அவர்களை விநாயகர் துதி பாட அன்போடு அழைக்கின்றேன். நானே பாடவா? பாடுங்கம்மா, பாடுங்க. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் முக்ர துரகமும், பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் முக்ர துரகமும், நீப பக்குவ மலர் தொடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும், நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள் கைவடி வேலும், திக்கதும திக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும், செய்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பன எனக்கருள் கைமறவேனே, இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடன் நெய்யில் பொறி அவள் துவரை இளநீர், வண்டு எச்சில் பரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம், மிக்கடி சிற்கடலை பட்சணமென கொளொரு விக்கின சமர்த்தனும் மருளாழி, வேற்ப குடிலச்சலடி வேற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே, வித்தக மறுப்புடைய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அற்புதம். மிக மிக அருமையாக பாடிய சிவத்திரு கலாவதி அம்மா திருவடிகளை வணங்குகின்றோம். அடுத்ததாக வரவேற்புரை. மாபெரும் தமிழகத்தில் முருகப்பெருமானை உருகி வேண்டி தொண்டு புரியும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் ஞானகுரு திருவாசகத்தின் பொலிவு கொடுக்கும் அற்புத ஆசான் வேலுண்டு வினையிலை குழுமத்தின் தலைவர் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முருகப்பெருமானின் பெருமையை பறைசாற்றும் முருகன் அடிமை, இசை வேந்தர், பாடல் ஆசிரியர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் இயக்குநர்களாக திகழும் சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களையும் சிவத்திரு ராவன் ஐயா அவர்களையும் சிவத்திரு லதாட்டிகோர் அம்மா அவர்களையும் சிவத்திரு முருகப்பிரியா அம்மா அவர்களையும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும் சிவத்திரு சரவணன் ஐயா அவர்களையும் மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக சிறப்பானவர்.
மதுரையின் மல்லிகை போல் மனம் மிக்கவர், மிகவும் பொறுமைசாலி, ஆயக்கலைகள் 64னையும் அழகாக அற்புதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசான். சிவத்திரு சுகுமாரி அம்மா அவர்கள் எம்காம் MCA படித்திருக்கின்றார்கள். அவர்கள் DDED ஆசிரியர் பயிற்சி முடித்தவர். தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார். சிறந்த பட்டிமன்ற நடுவராக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார். பேச்சாளராகவும் இருக்கின்றார். ஆன்மீக சொற்பொழிவாக மதுரை மாவட்டம் வாடுப்பட்டி வட்டத்தில் உள்ள குலசேரன் கோட்டையில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வர திருக்கல்யாணத்தில் வர்ணனை செய்த அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவாளர், சிறந்த கவிஞர், ஜோதிட கலாநிதி பட்டம் பெற்ற ஜோதிடர் சிவத்திரு சுகுமாரி அம்மா அவர்களை முருகனே முதற்கடவுள் என்ற தலைப்பில் பேச அன்போடு இருகரம் கூப்பி வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். அம்மா மேடையினி தங்கள் வசம். மியூட்டை எடுத்து விடுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நமது வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் தலைவராக இருக்கும் ஸ்ரீராம் காசியப் ஐயா, சிவத்திரு ஸ்ரீராம் காசியப் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் சிவத்திரு ஆனந்த் அன்பழகன் ஐயா அவர்களுக்கும், மற்றுமுள்ள முக்கியஸ்தர்களாக இந்த குழுவில் இணைந்திருக்கும் பிரேமாமா அவர்களுக்கும், லதா டிக்கோர் அம்மா அவர்களுக்கும், ராகவன் ஐயா அவர்களுக்கும், முத்துக்குமரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை துவங்குகின்றேன். எல்லோரும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தில் அருமையாக நம்முடைய முருகனுடைய பெருமைகளை நாள்தோறும் எண்ணி எண்ணி வியந்து பாராட்டி, அதே போல முருகனுடைய பெருமைகளை பாடி பரவி முருகன் புகழை பாடி எல்லோரும் என்புற்று கொண்டு இருக்கின்றோம். இந்த வகையில் நாம் இன்று நமது முருகனை பற்றி, முருகன் முழு முதற் கடவுள் என்ற தலைப்பில் முருகனை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு. எந்த நன்றியை மறந்தாலும் அவர்களுக்கு ஓய்வு உண்டு, அதாவது ஒரு வழி இருக்கிறது. ஆனால் செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு. எனவேதான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கையில் இத்தனையையும் நமக்கு அளித்த இறைவனுக்கு நாம் எப்போதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை என்றுமே நாம் மறக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 3 முறையாவது வணங்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது, சூரியன் உதிப்பதற்கு முன்னரும், சூரியன் உச்சி வேளையில் இருக்கும் போதும், சூரியன் மறைவதற்கு முன்பும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வணங்கி மகிழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி சொல்லியிருக்காருன்னா, காணாமல் கொடு, கோணாமல் கொடு, கண்டு கொடு என்றார்கள். காணாமல் கொடு என்றால் என்ன? அதாவது சூரியனை காணாமல், சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே நீ இறைவனுக்கு நன்றியை கொடுத்து விடு. அதாவது இறைவனை வழிபாடு செய்து பூஜையை செய்து அவனுக்கு நன்றி செலுத்தி விடு. அதான் காணாமல் கொடு. அதுக்கடுத்து கண்டு கொடு என்றார்கள். கண்டு கொடு அப்படின்னா என்ன? சூரியன் வந்துருச்சு, வந்த பிறகு
அது மறையும் இல்லையா? எப்ப மறையும்? சாயந்தரம் மறையும். அப்ப சாயந்தரம் சூரியன் மறையும் போது அப்ப நீங்க ஒரு தடவை பூஜை செய்து இறைவனுக்கு நன்றியை கொடுத்து விட வேண்டும். இன்னொன்னு இடையில சொன்னேன், கோணாமல் கொடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்ப கோணாமல் கொடு அப்படின்னா என்ன? சூரியனுடைய கதிர்கள் கோணாமல் இருக்கும் நேரத்தில், அதாவது உச்சி வேளையில் ஒரு தடவை நீங்க இறைவனை நினைத்து பூஜை செய்து அவனை வணங்கி அவனுக்குரிய நன்றியை நாம் செலுத்தி விட வேண்டும். அப்போ நன்றியை நாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்மை இந்த அளவுக்கு வாழ வைத்து இறைவனை நன்றியுணர்வோடு நினைக்க வைத்த அந்த அருமையான வாழ்வை தந்ததற்கே நாம் முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை எப்போதும் நினைக்க வேண்டும். எப்பயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு தான் கவலைப்பட்டுட்டு இருப்போம். ஆனா இருக்கிறத நமக்கு இந்த அளவுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறான், அதற்கு நாம் நன்றியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வருவதே இல்லை. அதனால் அனைவரும் ஒரு நாளைக்கு 3 முறையாவது நாம் இறைவனை நினைத்து வழிபட வேண்டும். அதிலும் எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து நாம் 3 வேளை வணங்கினால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது சொல்ல தேவையே இல்லை, சொல்லாமலே எல்லாருக்குமே தெரியும். அப்போ முருகப்பெருமானை நாம் அவனுடைய புகழை எப்போதும் பாடிக்கொண்டே இருப்போம். இந்த தெய்வங்களில் பாத்தீங்கன்னா பல கடவுள்களும் பெண் தெய்வங்களும் இருக்கிறார்கள். அவர்களில் மூல தெய்வங்கள் மற்றும் அதற்கு அடுத்த நிலை தெய்வங்கள் அப்படின்னு நிறைய பிரிவுகளும் உண்டு. சிவன், சக்தி, விஷ்ணு, லட்சுமி, சரஸ்வதி, கணபதி, முருகன் அப்படின்றவங்கெல்லாம் மூல தெய்வங்கள் அப்படின்னு வச்சு நம்ம வணங்கிட்டு வர்றோம். அவர்கள் அனைவரையும் விட இத்தனை தெய்வங்கள் மூல தெய்வங்கள், அதாவது பெரிய தெய்வங்கள் அப்படின்னு வைத்து வணங்கினாலும் நம் தமிழர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகமாக போற்றி வணங்குவது தமிழ் கடவுள் எனப்படும் முருகப்பெருமானைத்தான். முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்திருந்த இடங்களை 5 பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என்பன. குறிஞ்சி என்ற மலைப்பகுதி, அது மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம படித்திருக்கிறோம், பள்ளி பருவத்திலேயே அது சொல்லி கொடுத்திருப்பார்கள். அந்த மலைப்பகுதியாக இருந்ததனால் அங்கிருந்த மலைவாழ் மக்கள் முருகனையே போற்றி வணங்கினார்கள். சங்க இலக்கியத்தில் அவரை சேயோன் அல்லது கொற்றவை செல்வன் என்ற பெயரிட்டு வணங்கி இருக்கிறார்கள். முருகன் என்னும் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதிகளில் சமஸ்கிருத பெயர்ல கார்த்திகேயர், சுப்பிரமணியர் மற்றும் ஸ்கந்தன் என்ற பெயரால் வணங்கப்பட்டு வந்திருக்கிறார். அவருடைய ஆலயங்கள் பெரும்பாலும் மலைகளிலே அமைந்துள்ளன என்பதன் காரணமாக அவர் மலை பிரதேசத்தை சேர்ந்த கடவுளாக கருதப்படுவது அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. முருக பக்தனுக்கு முருகன் பெரிய கடவுள் என்றாலும் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவன் அதை விட பெரிய ஒரு கடவுள் அப்படின்னு தான் நினைக்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் எண்ணத்தில் பார்த்தீர்களானால் முருகன் தனித்தன்மை வாய்ந்தவர் மற்றும் அவருக்கு பல நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முருகன்கிறவர் யார்? நம்ம பொதுவா எடுத்துட்டோம் அப்படின்னா முருகன்கிறவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம்? சிவபெருமானுக்கு இளைய பிள்ளை, கார்த்திகை பெண்கள்னால் வளர்க்கப்பட்டவர், கணேசா அப்படின்ற விநாயகரோட அன்பு சகோதரர், தேவர்களின் படைத்தலைவர், அசுரர்களை அழித்தவர், தேவசேனாவின் கணவர், வள்ளியின் அன்புக்குரிய கணவர், மலைவாழ் கடவுள், சிவபெருமானுக்கே குருவானவர், அப்புறம் பந்தங்களை துறந்தவர், சங்க கடவுள், அகஸ்தியருக்கு ஆசிரியராக இருந்தவர், 5 பெரும் கடமைகளை செய்பவர், அறியாமை மற்றும் செருக்கை அகற்றுபவர், அழகும் இளமையும் நிறைந்தவர், பக்தர்களுக்கும் பகைவர்களுக்கும் நன்மை அளிப்பவர், ஞானத்தை தந்து அருள் புரிபவர், பழங்குடியினர், நகரத்தார், அரச வம்சத்தினர், தெய்வீகம்,
மிருகங்கள் மற்றும் பறவைகளின் சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துபவர், ஒற்றுமையை நிலைநாட்டுபவர், எல்லா சமூகத்தாராலும் வணங்கப்படுபவர், இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர். இவை அனைத்தையும் வெளிப்படுத்தும் நூல்களும் ஆராய்ச்சியாளர்களும் இதெல்லாம் இத்தனையும் எடுத்து சொன்னது ஆராய்ச்சி பண்ணி, முருகனை ஆராய்ச்சி பண்ணி இத்தனை சிறப்பு பண்புகள் முருகனுக்கு உள்ளன என்று ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியங்கள்ல திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், குறுந்தொகை மற்றும் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி நூல்கள், அவற்றை தவிர திருமந்திரம், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அப்புறம் கந்தர் அனுபூதி, கந்தர் துதி, சண்முக கவசம், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், சுப்பிரமணிய புஜங்கம், தணிகை புராணம், குமார சம்பவம், இந்த மாதிரி நூல்கள் முருகனை புகழ் பாடக்கூடிய நூல்கள். முருகனின் பல ஆலய தல புராணங்கள், இதுதான் முருகனின் முதல் நிலை அல்லது மூல நிலை ஆதாரங்களாக உள்ளது. அப்ப முருகன் இல்லாமல் உலகமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகன் முழு முதற் கடவுளாக திகழ்கின்றான். முருகனின் 6 படை வீடு மற்றும் பிற தலங்களையும் ஆதாரங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் அதே போல முருகனை பற்றி எழுதியுள்ள நிறைய புராணங்களும் இருக்கின்றன. அந்த புராணங்கள்ல பாத்தீங்கன்னா முருகனும் சிவபெருமானும் ஒருவரே அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் அதுல வருகின்றன. சிவபெருமானின் ஒளியே ஆறுமுகனான கந்தனை படைத்தது, அவரும் சிவபெருமானும் ஒருவரே. சிவபெருமானுக்கு 6 முகங்கள், அது போல முருகனுக்கும் 6 முகங்கள், இருவரும் ஒன்றே அப்படின்னு சொல்லி திருமந்திரம் 6 முகத்தில் ஆடிப்பாடி அப்படிங்கிற பாடல்ல சொல்லியிருக்கார். தம்மை துன்புறுத்தி வந்த அசுரர்களை அழிக்க ஒருவரை படைக்குமாறு தேவர்கள் வேண்டிக் கொண்டதனால் சிவபெருமான் அவரை படைத்தார். தன்னுடைய 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தி அதை வாயு பகவானிடம் கொடுக்க, அதை பெற்றுக்கொண்டவர் அதை கொண்டு போய் கங்கையில் போட, கங்கையோ அதை கொண்டு போய் ஹிமாயமலை அடிவாரத்தில் இருந்த சரவண பொய்கையில் விட்டது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுக்க அவற்றை எடுத்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். சிவனும் பார்வதியும் அந்த இடத்திற்கு சென்ற பின்னர் பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து அணைத்துக் கொள்ள, அந்த 6 குழந்தைகளும் ஒரே உடலை கொண்ட குழந்தையாக, ஆனால் 6 முகங்கள், 12 கண்கள் மற்றும் 12 கைகளை கொண்ட குழந்தையாக மாறியது. அந்த குழந்தை அசுரர்களை அழித்து பக்தர்களுக்கு அருள் புரியும் ஞான குழந்தையாக ஆயிற்று என்பதனால் சிவபெருமானுக்கு உகந்த மகனாக கருதப்பட்டார் முருகப்பெருமான். சிவபெருமானே 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவர். முருகனின் பிறப்பு இயற்கையின் 5 புலன்களையும் அடக்கி கொண்டு இருந்தது. சக்தி தேவியின் செல்ல பிள்ளையாக இருந்தார். கொற்றவை, பார்வதி மற்றும் உமா என்ற பெயர்களை கொண்ட சக்தி தேவியானவள் பெரும் சக்தி மிக்க கடவுளாக இருக்கிறார். அவளே அனைத்தையும் படைத்தவள் எனப்படுபவள். நேர்மை மிக்க சக்தி தேவி நீதியை நிலைநாட்ட சிவபெருமானிடம் கூட சண்டையிட தயங்காதவள். சிவபெருமானுடன் சேர்ந்து அவள் அகண்டத்தில் ஆடிய நடனம் முனிவர்களுக்கும் தத்துவ ஞானிகளுக்கும் பல தத்துவங்களை எடுத்து காட்டியது. அசுரர்களின் தலைவனான சூரபத்மனை அழிக்க சக்தியே முருகனுக்கு சக்திவேல் என்ற ஆயுதம் ஒன்றை தந்தாள். அவனை அழிப்பதற்கு சென்ற சிவபெருமான் ஒரு மாமரத்தை அந்த வேலை கொண்டு 2ஆக பிளந்து அவற்றிலிருந்து சேவல் மற்றும் மயிலை தோன்ற வைத்தார். இது நம்ம இந்த புராணங்கள்லாம் நமக்கு படித்திருக்கிறோம். சங்க இலக்கியங்களில் அவரை சிவப்பானவர், அதாவது நல்ல சிவப்பு கலரா நிறமா இருப்பாரு அல்லது ஒளிமயமானவர் என்ற பொருளிலேயே சேயோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சிவந்த நிறமுடையவர் அப்படின்னு. கொற்றவை செல்வன் அப்படின்னும் அழைத்தார்கள். இப்போ
2 பேருக்கும் மாம்பழ போட்டி வச்சாங்க இல்லையா, அந்த கதை நமக்கு தெரியும். யாருக்கு? முருகனுக்கும் விநாயகருக்கும். மாம்பழ போட்டியில் தோற்று போய் பழனி மலைக்கு சென்று அமர்ந்த முருகனின் கோபத்தை சாந்தப்படுத்த எந்த அளவுக்கு சக்தி தேவி கவலையில் ஆழ்ந்தாள் என்பதிலிருந்தே அவர் மீது சக்தி கொண்டிருந்த அன்பின் அளவு புரியும். அப்படி நம்ம அந்த புராணங்களை படித்தாலே நமக்கு தெரியும். அப்ப அவ்வளவு அன்பு சக்தி முருகன் மேல வைத்திருந்தார். அதே போல கார்த்திகை மகளிர்களோட வளர்ப்பு மகனாக அவர்களுடைய செல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார். அவதார தத்துவத்தை நன்கு அறிந்திருந்த சிவபெருமான் ஆறுமுகனை படைத்து பார்வதி தேவியின் சகோதரனான திருமாலின் கட்டளைப்படி அவரை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைத்தார். கந்த புராணம் மற்றும் இன்னும் சில இலக்கியங்களில் அந்த செவிலி தாய்கள் அந்த குழந்தையை எப்படி ஆதரவாகவும் அன்பாகவும் வளர்த்து வந்தார்கள் என்பதை ரொம்ப விவரமா அழகா தெளிவா எடுத்து சொல்லியிருப்பாங்க. முருகனை அந்த 6 கிருத்தியை செவிலி தாயார்களும், செவிலி தாயார்னா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இப்ப வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல செவிலி தாய்னா ஒரு தாய் வச்சிருந்திருக்காங்க, நற்றாயின்னு ஒரு தாய் இருந்திருக்காங்க. இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் படித்தவர்களுக்கு தெரியும். அப்ப இவங்களை செவிலி தாயார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்து வளர்த்ததினால்தான் அவர் கார்த்திகேயர் என்ற பெயரையும் அடைந்தார். இப்ப நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல வரும் கார்த்திகை மாசம், எப்பயுமே வருஷம் அந்த டயத்துலதான் வரும். அந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதமாக மாறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அது போல ஒவ்வொரு மாதமும் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த தினத்தன்று முருகனின் ஆலயங்களில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. அதே போல இவர் என்ன பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானுக்கு அருமையான ஒரு சகோதரர் கணேசர் அல்லது யானை முக கணபதி என்னும் விக்னேஸ்வர கடவுளே முருகனின் மூத்த சகோதரர். நாரதர் கொடுத்த மாம்பழத்தை அடைவதில் இருவருக்கும் கருத்து வேற்றுமைகள் இருந்தது என்றாலும் கணேசரின் உதவியை கொண்டே முருகப்பெருமானால் வள்ளியை திருத்தணியில் மணக்க முடிந்தது. இதிலிருந்தே ஆரம்பம் எதுவும் நல்ல முறையில் முடிந்தடைய விநாயகரின் துணை தேவை என்பது எல்லாருக்குமே தெரியும். அப்ப விநாயகரை துதித்தால் நமது தடைகள் விலகும். முருகன் அனைத்து இடங்களிலும் வியாபித்து இருக்கிறவர் என்றாலும், எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறவர் என்றாலும், அவர் விரும்பியதை அடையவும் அவருக்கு அவருடைய சகோதரனான விநாயகரின் துணையே தேவையாக இருந்தது. அசுரர்களை அழித்தவர், தேவர்களின் படைத்தலைவர், தேவேந்திரனின் மகளான ஜெயேந்திரா மற்றும் தேவேந்திரனின் மகனான ஜெயேந்திர மற்றும் பிற தேவர்களை பிடித்து சிறையில் அடைத்து துன்புறுத்திய சூரபத்மனை கொல்லவே முக்கியமாக முருகன் அவதரித்தார். சூரபத்மனை தவிர அவனுடைய சகோதரர்களான தாரகாசுரன், சிங்கமுக அசுரன் மற்றும் அவனுடைய சகோதரியான அஜமுகி அவர்களும் என்ன பண்ணாங்க? தேவர்களை துன்புறுத்தி தான் வந்தார்கள். யாராவது நல்லவங்களா இருந்திருக்காங்களான்னா இல்ல. அப்ப அவர்களையெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும், அதுக்காண்டிதான் நம்ம முருகப்பெருமான் அவதரிக்கிறார். அப்ப சிவபெருமானின் 3ஆம் கண்ணிலிருந்து வெளிவந்ததினாலும் சக்தி வேலை பார்வதியிடம் இருந்து பெற்றதினாலும் முருகன் தேவர்களின் படைத்தலைவரானார். அவருக்கு அந்த யுத்தத்தில் துணை புரிய சக்தியின் சிலம்பிலிருந்து வெளிவந்த நவசக்தி எனப்பட்ட வீரபாகுவும் அவருடைய 8 சகோதரர்களும் 1,00,000 வீரர்களுடன் வெளிவந்தார்கள். தன்னுடைய பெற்றோர்களின் ஆசிகளை பெற்றுக்கொண்டு யுத்தத்திற்கு முருகன் புறப்பட்டு சென்ற போது அந்த நவசக்திகளும் 1,00,000 படையினரும் அவரோட போனாங்க போருக்கு. அப்ப யுத்த தர்மத்தின்படி முதலில் வீரபாகுவை முருகன் சூரபத்மனிடம் தூதுவராக அனுப்பி
தேவர்களை விடுதலை செய்யுமாறு ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஆனால் சூரபத்மனோ அதை ஏற்க மறுத்து முருகனை கேவலமாக ஏசுகிறான். அப்போ அங்கிருந்து வீரபாகு தப்பித்து வந்து முருகனுக்கு அந்த செய்தியை கூறுகிறார். உடனே முருகனும் யுத்தத்திற்கு கிளம்பி சென்றார். முதலில் அவர் கதிர்காமனில் தனது படையினருடன் இளைப்பாறிய பின் அங்கிருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு செல்கிறார். யுத்தம் 10 நாட்கள் தொடர்ந்து நடக்கிறது. சூரன் அதில் பல உபாயங்களை கையாண்டான். அவனுடைய படையினர் தோற்று ஓடியதும் அவன் தன்னை ஒரு மாமரமாக உருமாற்றிக் கொண்டான். ஆனால் அதை புரிந்து கொண்ட நமது முருகப்பெருமான் தனது சக்தி வேலினால் அந்த மரத்தை 2 துண்டுகளாக பிளக்க, ஒரு துண்டு சேவலாகவும் இரண்டாவது துண்டு மயிலாகவும் மாறியது. இப்படியாக தேவர்களின் படைத்தலைவர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி யுத்தத்தில் வென்றார். இந்த சமயத்தில் ஆற்றல், பலம் மற்றும் வெற்றி போன்ற அனைத்தையும் சொல்லணும், அதுக்கு ஒரு கடவுளை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு சரியான ஒரு கடவுள் நமக்கு முருகப்பெருமானை தவிர வேறு யாரும் இல்லை. அதனாலேயே ஆற்றல் வாய்ந்தவர், பலம் வாய்ந்தவர், வெற்றிக்கு இலக்கணமாக இருப்பவர் அப்படின்னு ஒரு இலக்கணத்தை எல்லாம் பொருத்தம் பெற்ற ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது முருகனையே அதற்கெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இந்த சூரனை வெற்றி கொண்ட தேவசேனாதிபதி சூரபத்மனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்தார். சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு விடுதலை கொடுத்த ஸ்கந்தனுக்கு பரிசு வேண்டாமா? பரிசு கொடுக்கணுமா இல்லையா? அதனால ஸ்கந்த புராணத்தில் முருகனுடன் தேவசேனாவிற்கு திருமணமான செய்தி விரிவாக தரப்பட்டுள்ளது. அதாவது தேவசேனாவை பரிசாக கொடுக்கிறார்கள் முருகப்பெருமானுக்கு. ஜெயந்தாவும் தேவர்களும் சூரபத்மனின் பிடியிலிருந்து விடுதலை ஆனதும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்றார்கள். சூரசம்மாரத்திற்கு பிறகு திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி திருப்பரங்குன்றத்திற்கு சென்ற முருகனை இந்திரனும் பிரம்மாவும் சந்தித்தார்கள். அங்கு அவரை சந்தித்தவர்கள் அவரை தேவசேனாவை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். திருமணத்துக்கான நல்ல நேரத்தை பிரம்மா பார்த்து முடித்ததும் முருகனின் பெற்றோர்கள் மற்றும் அனைவர் முன்னிலையிலும் தேவசேனாவை முருகன் முறைப்படி மணந்து கொள்கிறார். இந்து சமய முறையில் எப்படி ஒரு பெண்ணின் பெற்றோர்கள் தமது பெண்ணை மணமகனுக்கு தானமாக கொடுத்து திருமணத்தை நடத்துவார்களோ அப்படியேதான் அவருடைய திருமணமும் நடந்தது. இந்த செய்தி நம்ம ஸ்கந்த புராணத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப கந்தனுடனான தேவசேனாவின் திருமணம் முறைப்படி அனைவராலும் நிச்சயிக்கப்பட்டு நடைபெற்றது என்றால், வள்ளியுடன் முருகன் செய்து கொண்ட திருமணம் களவு மணம், அதாவது 2 ஜாதியினர் செய்து கொண்ட காதல் திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முருகன் அழகானவர், இளமையானவர், தேவர்களை அசுரரிடமிருந்து விடுவித்தவர், இந்த மாதிரி ஒரு நல்ல பல குணங்களை கொண்டவர். அது போலவே தேவசேனாவும் அரச குடும்பத்தை சேர்ந்தவள், நல்ல பண்புகளை கொண்டவள், நன்கு வளர்க்கப்பட்டவள், பெரியவர்களுக்கு கீழ்ப்பணிந்து நடந்தவள். இந்த மாதிரி நல்ல சிறந்த குணங்கள் எல்லாம் தேவசேனாவும் கொண்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது தேவர்களின் படைத்தலைவரான முருகன் மலைவாழ் பெண் வள்ளியின் கரத்தை பிடித்தது இன்னொரு கதை. இப்ப வள்ளியை மணந்ததின் மூலம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட கடவுள் அப்படிங்கிறத சர்வ வல்லமை பெற்ற கடவுளான முருகன் அனைவருக்கும் காட்டுகிறார். நம்பிராஜன் என்ற வேடனால் வளர்க்கப்பட்ட வள்ளி முருகன் மீது மையல் கொள்ள அவளை தன்வசப்படுத்தி அவளது காதலை அடைய வேண்டும் என்று எண்ணிய முருகன் ஒரு வேடர் போல, மரத்தை போல, ஒரு கிழவரை போல பல ரூபங்களை எடுத்துக்கொண்டார். ஆனால் தன்னுடைய சகோதரனான கணேசரின் துணையை பெற்றுக்கொள்ளும் வரை அவரால் அவளை அடைய முடியவில்லை. அவருடைய மூத்த சகோதரர் ஒரு யானையின் உருவில் வந்து வள்ளியை பயமுறுத்தி முருகனை ஏற்றுக்கொள்ள வைத்தார்.
அவளுடைய வேடவர்களின் குடும்பத்தில் குலதெய்வம் மற்றும் எல்லா வணங்குவதற்குரிய கடவுளாக இருந்தவர் முருகன் என்றாலும் வள்ளியின் காதலர் வேலனே என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவரை தாக்க முயல்கிறார்கள். ஏன்னா அவர்தான் முருக கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தாக்க முயன்றாலும் அவர்களையும் இவர் வென்று விடுகிறார். முருகன் யார் என்று அடையாளம் கண்டு கொண்டதும் தமது தவற்றை உணர்ந்தவர்கள் அவருக்கு வள்ளியை திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறார்கள். திருத்தணியில் அவர்களது திருமணம் நடைபெற்றது. வள்ளி வலது பக்கத்திலும் தேவசேனா அவருடைய இடது பக்கத்திலுமாக காட்சி தருகிறார்கள். அவருடைய வலது கண் சூரியனாகவும் இடது கண் சந்திரனாகவும் இருந்தாலும் வள்ளியின் கையில் உள்ள தாமரை மலரோ இல்லை தேவசேனாவின் கையில் உள்ள அல்லி மலரோ வாடவில்லை. அந்த 2 தெய்வீக பெண்களுடனான திருமணத்தின் மூலம் முருகன் முறையாக ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் காதல் திருமணம் என்ற இரண்டையுமே அங்கீகாரம் செய்பவர் அப்படிங்கிறத நமக்கு அது காட்டுது. பக்தர்களும் புலவர்களும் முருகன் மீது வள்ளி கொண்டிருந்த ஆதிக்கத்தை எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதெல்லாம் புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள். அப்ப குறிஞ்சி மலையின் கடவுள் முருகப்பெருமான் அநேகமாக அனைத்து மலைகளிலுமே முருகனின் ஆலயங்கள் இருக்கிறது. அவற்றில் விசேஷமாக நாம் கூற வேண்டியது அவர் வசிப்பதாக கூறப்படும் 6 இடங்களான 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம், அதுலதான் அவர் என்ன பண்ணாரு, தேவசேனாவை மணந்து கொண்டார். திருச்சீரலைவாய் அதாவது திருச்செந்தூர், அந்த இடத்தில் அவர் சூரபத்மனை வதம் செய்தார். திருவாவினன்குடியில் துறவரம் கொண்டு பழனி ஆண்டவரானார். திருவாவினன்குடினா பழனி, நமக்கு தெரியும். அதே போல பிரணவ மந்திரத்தை அவருடைய தந்தைக்கு ஓதிய இடம் திருவேரகம். திருவேரகம் என்றால் சுவாமி மலை. குன்றுதோர் ஆடல் மற்றும் பழமுதிர் சோலையில் வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் இருக்கிறார். இப்படி 6 வடை வீடுகளை பற்றி எழுதியுள்ள இலக்கியங்களில் முருகப்பெருமானின் பராக்கிரமங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். அப்புறம் சங்க இலக்கியங்கள்ல பார்த்தீர்களானால் அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை, தொல்காப்பியம், குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம், இந்த மாதிரி சங்க இலக்கியங்களிலும் முருகனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவர்களை குறிப்பிடும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலைகளின் கடவுள், அதாவது மலையில இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி அவரை முருகப்பெருமானை பாடியிருக்கிறார்கள். அதே போல விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிராமிய பழக்கத்தை எடுத்துக்காட்டும் விதமாக மலை மீது காவடி எடுத்துட்டு போறாங்க. காவடி எடுத்துட்டு போய் அவர்களுடைய பக்தியை காட்டுகிறார்கள். தைப்பூசம், கார்த்திகை, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், இந்த மாதிரி தினங்களில் வேலனுக்கு விசேஷமான வழிபாட்டை செய்கிறார்கள். இப்ப தற்காலத்தில் சபரிமலைக்கு செய்யும் ஐயப்ப பக்தர்களைப் போலவே முருகனை தரிசனம் செய்ய பாத யாத்திரை செல்பவர்கள் 40 நாட்கள் விரதம் இருந்திருக்கிறார்கள். அதில் காவடி முக்கிய பங்கு பெறுகிறது. முருகனின் பல வீடுகள் எனப்படும் ஆலயங்களை பற்றிய செய்தி திருமுருகாற்றுப்படை மற்றும் திருப்புகழ் போன்றவற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிஞ்சி கடவுள் மலைகளில் உள்ள பல ஆலயங்களிலும் சிறப்பாக வழிபடப்படுகிறார். இப்படிப்பட்ட நம்ம முருகப்பெருமான் சிவபெருமானுக்கே குருவாயிட்டார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனை நம்ம எப்படி சொல்றோம், தகப்பன் சுவாமி அல்லது சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தந்தைக்கே குருவானவர் என்று அர்த்தம். சுவாமி மலைக்கு அப்படி பெயர் வந்ததன் காரண கதை ஒன்று இருக்கு. ஒரு தடவை கைலாயத்துக்கு சென்ற முருகனை பிரம்மா அவமதித்து விட்டார். ஆகவே அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய முருகன்
பிரம்மாவிடம் பிரணவ மந்திரத்திற்கான ஓம் என்பதற்கான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆனால் பிரம்மாவினால் அதற்கு பதில் கூற முடியவில்லை. அதனால் அவர் தலையில ஓங்கி அடித்த முருகன் அவரை பிடித்து சிறையிலும் அடைத்து விட்டார். ஆதிசங்கரோட ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் ஸ்லோகம் 12 இதை அவர் சிறப்பாக குறிப்பிட்டு இருக்கிறார். பிரம்மா சிறை வைக்கப்பட்டதினால் படைப்புகள் நின்றுவிட சிவபெருமானே முருகப்பெருமானை சந்தித்து அதன் விளக்கத்தை தனக்கு கூறுமாறு முருகனிடம் கேட்கிறார். சிவபெருமான் அவர் தனக்கு சிஷ்யனாக இருந்து, அதாவது சிவபெருமானிடம் முருகன் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க எனக்கு சிஷ்யனாக இருந்து என்கிட்ட அந்த பிரணவ மந்திரத்தினோட அர்த்தத்தை நீங்கள் கேட்பதற்கு சம்மதித்தால் அதன் அர்த்தத்தை கூறுவதாக முருகன் கூறுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் சிஷ்யனாக மாற குருவான முருகன் அதன் அர்த்தத்தை அவருக்கு சொல்கிறார். இது குமரகுருபரர் அவருடைய கந்தர் கலிவெண்பால சொல்கிறார். ஆகவே அவரை சுவாமிநாதன் அல்லது குருநாதன் என்று அழைத்து அவர் தங்கியிருந்த மலை வீட்டை சுவாமி மலை அல்லது திருவேரகம் என்று அழைத்தார்கள். சர்வ வல்லமை படைத்த சிவபெருமானோ தன்னுடைய மகன் முன்பு அடங்கி நிற்க வேண்டி இருந்தது. இதன் தத்துவம் என்னவென்றால், அதீத ஞானம் படைத்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் சர்வ வலிமை படைத்தவர்களும் அடங்கியே இருக்க வேண்டும் என்பதே அதுதான் இதனோட தத்துவம். அப்ப அருணகிரிநாதரின் கூற்றுப்படி முருகப்பெருமானே பிரணவ மந்திரம் என்றும் சிவனும் முருகனும் ஒன்றே என்றாலும் அதன் அர்த்தத்தை அவருடைய வாயால் கேட்பதே மகிழ்ச்சியை அளிக்கும் என்று இறைவன் கருதுகிறார். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இதுல ஞான பண்டிதரான முருகன் அடக்கமே நற்பண்பு என்பதையும் தற்பெருமையுடன் கூடிய ஞானம் அழிவுக்கு காரணமாகி விடுகிறது என்பதையும் இதன் மூலம் உலகுக்கு உணர்த்துகிறார். அதே போல நாரத மாமுனிவர் ஒரு மாம்பழத்தை கைலாசத்துக்கு கொண்டு போய் விநாயகர் மற்றும் முருகனுக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்தினார். இது பழனியோட ஸ்தல புராணத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முருகன் அதில் ஏற்பட்ட போட்டியில் தோல்வி அடைந்ததனால் தன்னிடமிருந்த அனைத்தையும், செல்வம் மற்றும் அரச பதவினா என்ன, தேவலோகத்துல இருந்த பதவி எல்லாத்தையும் துறந்து விட்டு ஆவினன்குடி என்கிற பழனியை சென்றடைகிறார். அவரை அங்கு முற்றிலும் துறந்தவர் என்று அழைக்கிறார்கள். அங்கு மிக சிறிய உடையை மட்டுமே அணிந்து கொண்டு ருத்ராட்சம் மற்றும் ஒரு தண்டத்தை கையில் ஏந்தி கொண்டு நிற்கிறார். அவரே விவேக பழமான ஞான பண்டிதர். தலைக்கணம் மற்றும் செருக்கு தேவையில்லை, அது தோல்வியே தரும் என்றும் அடக்கமும் முன் யோசனை மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த சம்பவம் நடந்துள்ளது. அப்ப அடக்க குணமும் மற்றும் எளிமையுமே நிறைந்த கணேசன் அந்த போட்டியில் வெற்றி பெற்றவர். ஒவ்வொருவரும் கோபத்தை துறக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு மாம்பழத்திற்காக முருகன் பெரிய நாடகம் ஆடிவிட்டதாக இது தோற்றத்தை தந்தாலும் பின்னர் அவர் தண்டாயுதபாணி கோலத்தை மேற்கொண்டதன் மூலம் அதிக ஆசையும் அவசர காரியங்களும் முடிவாக அனைத்தையும் துறக்க வைக்கும் அந்த மனநிலையில் கொண்டு சென்று விட்டுரும் எல்லாரையும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிறது. அப்புறம் முருகனை தமிழ் கடவுள் என்றும் 2ஆம் சங்கத்தின் தலைவராக இருந்தார் என்றும் சொல்வனும். அப்ப முருகன் சங்கத்தின் முதல் தலைவரான அகத்தியருக்கே தமிழை கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னும் நம்ம படித்திருக்கிறோம். இது தமிழுக்கு கிடைத்துள்ள பெருமையும் அதன் புனிதம் மற்றும் மேன்மையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தமிழ் சங்கத்தில் மெத்த படித்த அறிவுஜீவிகளே உறுப்பினர்களாக இருந்ததினால் அதன் நடைமுறைகளும் நன்றாகவே இருந்தன. தமிழ் மொழியும் முருகனுடன் இணைந்தே இருந்தது. இப்ப முருகன் என்றால் இளமையும் அழகையும் கொண்டவர்.
முருகன் என்றாலே இளமையானவர், மனம் மிக்கவர், தெய்வீக அழகுடையவர் என்று பொருள். குமரன் என்றாலும் இளமையானவர் என்றே பொருள். அழகு என்பது இதயத்தை சுத்தப்படுத்துகிறது. இளமை என்பது நோய் நொடிகளற்ற தன்மையை கொடுக்க, மனம் அதாவது வாசம் என்பது சுத்தமான சூழ்நிலையில் இருக்க வைக்க, தெய்வீக அருள் மகிழ்ச்சியுடன் மன நிம்மதியுடன் இருக்க வைக்கின்றது. அழகையும் இளமையையும் குறிக்கும் விதத்தில் அவரை அழகன், குமரன் போன்ற வேறு பெயர்களிலெல்லாம் அழைக்கிறார்கள். சங்க இலக்கியங்களில் கார்த்திகேயரின் குணங்கள் குறித்து நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். பிரணவ சொரூபியான முருக பெருமானிடத்தில் இன்னொன்னு பெரிய விசேஷம் ஒண்ணு இருக்கு. மும்மூர்த்திகளின் அம்சமும் ஒருங்கே நிறைந்திருக்கிறது. காக்கும் கடவுளான முகுந்தன், அழிக்கும் மூர்த்தியான ருத்ரன், படைக்கும் கடவுளான பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் திருநாமங்களின் முதல் 3 எழுத்துக்கள் ஒருங்கிணைந்ததே முருகா என்னும் திருநாமம். மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலத்தில் வீற்றிருக்கும் பிரம்மன். அந்த முதல் 3 எழுத்துக்களும் சேர்ந்ததுதான் முருகன், முருகா. இருள் படைத்த உலகம் ஒளி நிறைந்து விளங்க ஒளி தருகிறது ஒரு திருமுகம். இந்த திருமுகம் நமது அஞ்ஞானத்தை போக்கும் ஞான கதிராக விளங்குகிறது. அன்பர்களுக்கு இனிய தோற்றம் அளித்து அன்புடையோருக்கு வரம் தந்து அருளுகிறது வேலனின் 2வது முகம். வேத மந்திர விதிகளுக்கு ஏற்ப வேள்விகளை காப்பது கந்தனின் கருணை மிக்க 3வது திருமுகம். நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்களை விளக்கி அருள் புரிந்து ஞானம் பொழிவது ஞான பண்டிதனின் 4வது திருமுகம். துஷ்ட சம்ஹார சிஷ்ட பரிபாலகராக வீரத்தை விளங்க செய்வது ஐயனின் 5வது திருமுகம். தெய்வ யானை வள்ளியம்மை என்னும் கிரியாசக்தி இச்சாசக்திகளை கொஞ்சி மகிழ விளையாட கோடி சூரிய ஒளி காட்டும் அழகு முகம் 6வது திருமுகம். இவ்வாறு 6 திருமுகங்களை பெற்ற கந்த பெருமான் 12 திருக்கரங்களோடு நீலமயில் மீது எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறார். நீலமயில் ஓங்கார சொரூபம். ஓங்காரமே பிரம்மம். அகர உகர மகார ஒளிகள் கூடியதுதான் ஓங்காரம். இந்த தத்துவம்தான் முருகன். முருகா என்று மனமுருகி சொன்னாலே முருகனின் திருவருள் நம்மை நாடி வரும். சரவண பவ என்னும் சடாட்சர மந்திரத்தை மனதில் நினைத்து குகாய நமவோம் என்று ஜபித்தவுடன் அவன் ஓடோடி வந்து அருள் புரிவான். முருகனின் 6 படை வீடுகளை நினைத்தாலே மனம் ஆறுதல் பெறும். நமது உடலில் 6 விதமான ஆதாரங்கள் உண்டு. முருகப்பெருமான் இந்த 6 படை வீடுகளிலும் இந்த ஆதாரத்தை கொண்டுதான் எழுந்தருளி உள்ளார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்கன்றம் மூலாதாரம், திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம், பழனி மணிப்பூரகம், சுவாமிமலை அநாகதம், திருத்தணி விசுக்தி, பழமுதிர்ச்சோலை ஆக்ஞை. அப்போ முருகா முருகா என்று மனமுருகி வணங்கினால் நிலையான இன்பத்தை அளித்து நம்மை காப்பான் வேலவன். முருகா சரணம், முருகா சரணம். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இத்துடன் என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல முழு முதற் கடவுளான முருகப்பெருமான் நம் எல்லோருக்கும் எல்லா இன்பங்களையும் கொடுத்து அருள்வான் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இதை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கம். வணக்கம் வணக்கம். திருவடி வணக்கம் அம்மா. திருவடி வணக்கம். வணக்கம் ஐயா. திருவடி வணக்கங்க. வணக்கம் அம்மா. அம்மா திருவடி வணக்கம்மா. அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். யாரும் இப்ப வந்து கொஞ்சம் திருவடி வணக்கம்மா.
அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்ச நாள் அமைதியா இருக்காதுல, விடைபெற தேவையில்ல, கொஞ்ச நாள் இருங்க எல்லாரும். அம்மா அவ்வளவு தூரம் வந்து பேசியிருக்காங்க. ஜானகி அம்மா வீட்டுல போட்டுங்க, உஷா அம்மா வீட்டுல போட்டுங்க, வீட்டுல போடுங்க உஷாமா. சிவசிவா அம்மா வந்து ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதாவது அவங்க பேசின தலைப்பு முருகனே முதற் கடவுள் அப்படின்ற தலைப்பு தான் எடுத்து பேசினாங்க. ரொம்ப சிறப்பான முறையில அம்மா பேசியிருக்கிறாங்க. அதாவது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் யாருடைய கடவுள்னா தமிழர்கள். நம்மள என்ன தமிழர் பிறந்த மாநிலத்துல இருக்கிறோம் இல்லையா, தமிழ் கடவுள் அப்படின்றத அழகா எடுத்து சொன்னாங்க. அதுல 5 பிரிவு இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த குறிஞ்சியில மலை சார்ந்த இடம், அதாவது மலை சார்ந்த இடம்னே முருகன் கடவுள் தான். எப்பயுமே ஒரு குன்று தூரத்துல இருக்க முருகன், மலையிலேயே முருகப்பெருமான் தான் இருப்பார்ன்றது விளக்கம் கொடுத்தாங்க அம்மா. முருகனை போற்றி வணங்கினார் யாரு? குறிஞ்சி நிலத்துல இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் முருகனை தான் தெய்வமா போற்றி வணங்கினாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சேயோன் அப்படின்ற தலைப்புல அழகா எடுத்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதாவது பல இந்தியாவில வந்து முருகனுடைய வரலாறு அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அவருடைய தோற்றம் என்ன, அவருடைய வரலாறு என்ன, அவர் எப்படி வந்தாரு, அவர் எதுக்கு வந்தாரு, அப்புறம் பிரணவ தத்துவத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா கரெக்டா எல்லாத்தையும் எப்படி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு சிறப்பான முறையில கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு பல பெயர்கள், ஏன்னா ஒரு கடவுள்னா அவங்களுக்கு பல பேர், 1000 நாமங்கள் இருக்கு இல்லையா. அதுல இந்தியாவுல வட இந்தியாவுல நிறைய சொல்ற பேர்னா கார்த்திகேயன், சுப்பிரமணியன், கந்தன் என்று வட இந்தியாவுல அழைப்பாங்க. குறிஞ்சி கடவுள்ல அவங்க சேயோன்னு அழைக்கிறாங்க அப்படின்றத அந்த முருகப்பெருமானுடைய வரலாறு பெயரெல்லாம் முதல்ல எடுத்து சொன்னாங்க. அப்புறம் அடுத்தது ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில உண்மையிலேயே பார்த்தா முருகப்பெருமான் என்ன சிறப்பு, அவர் முழுமுதற் கடவுள் தானா அப்படின்றதுக்குலாம் ஒரு ஆராய்ச்சி தன்மையில பல ஆராய்ச்சி பண்ணி அவரோட அந்த கருத்தெல்லாம் எடுத்து சொன்னாங்க. உண்மையிலேயே அவருக்கு பல தன்மைகள் உண்டு, இவர் தான் முழுமுதற் கடவுள் உண்டு, ஆராய்ச்சி மூலமா அதை நிரூபிச்சு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க அம்மா. அவரோட சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. அதாவது முருகன் சிறப்பு என்னன்னா பந்தங்களை அகற்றுவர், அவர் திறப்புவர், அறியாமை அகற்றுவர், ஞானத்தை தந்தொருவர், ஒற்றுமை நிலைநாட்டுவர், இந்த மாதிரி பல விதமான முருகனை பத்தி அவரை வணங்கினா நமக்கு என்னென்ன கிடைக்கும், அந்த முழுமுதற் கடவுள் நமக்கு வணங்கினா என்னென்ன பலன் கிடைக்கின்றத ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்காட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றதையும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்னென்ன நூலில் அவருடைய சான்று இருக்கு அப்படின்ற மாதிரி சங்க இலக்கியம், குறுந்தொகை, கந்தர் அனுபதி, கந்தர் அலங்காரம், அந்த மாதிரி நிலையில முருகப்பெருமானுடைய வரலாறு எல்லாமே சொல்லிட்டாங்க அம்மா. அவருடைய முதல் நிலையில இருந்து ஞான நிலை வரைக்கும் படிப்படியா முருகன் முதல் கடவுளா இருக்கிறாருன்றத விளக்கம்லாம் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாங்க. அடுத்ததாக புராணம். அவங்க சொன்னது சிவனும் முருகனும் ஒருவர் தான். இந்த புராணத்தை சொல்றோம் இல்லையா, எப்பயுமே என்ன சொல்லுவோம், அவர் வேற இவர் வேற இல்ல. எல்லா இலக்கியம் புராணம் பலவித நூல் எடுத்து பார்த்தாலும் முருகனும் சிவபெருமானும் முருகப்பெருமான் ஒண்ணுதான். ஏன்னா இவருக்கு 6 முகம், அவருக்கு 6 முகம். அது மாதிரி ஒரு திருமந்திரத்தை ஒரு விளக்கம் உதாரணமும் திருமந்திரத்துல இருக்கு அப்படின்னு அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு வந்தார் முருகப்பெருமான்னா, அவர் எப்படி அவதாரம் பண்ணார்னா, அசுரர்களை அழிக்கிறதுக்கு தேவர்கள்லாம் போய் கேட்டாங்க. இவர் தேவர்கள் இந்திரர்கள் எல்லாம் போய் ரொம்ப துன்புறத்தினால அந்த சிங்கமகாசுரன், அஜமுகிய, தாராசுரன்லாம், சுதரபத்மெல்லாம் அவங்க அழிக்கணும் அப்படின்றதுனால அவங்களோட தொல்லை தாங்காம அவங்க எல்லாம் போய் கேட்டதுனால, தேவர்கள் இந்திரர்கள்லாம் கேட்டதுனால சிவபெருமானே என்ன பண்றது, தன் நெற்றிக்கண்ணுல இருந்து அனுப்புறாங்க. அந்த நெற்றிக்கண்ணுல இருந்து கார்த்திகை கைலாய மலையை கீழே அந்த கார்த்திகை பெண்கள் அந்த நதி நிலையில விட்டற்படும் அந்த 6 பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க இல்லையா. ரொம்ப அழகா அந்த கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டாங்க. அப்ப பார்வதி தேவி அணைத்து கொடுக்கக்குள்ள அவருக்கு 6 முகம் 12 கரங்களாக அவர் எதுக்கு வந்தாலும் அசுரர்களை அழிக்க அவதாரம் பண்ணதா அந்த வழக்கம் எடுத்து அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரு, அம்மாவுடைய சக்தி தேவி. எப்படின்னா அவங்க செல்ல பிள்ளை, ஏன்னா கடைப்பிள்ளைன்னா எல்லாமே செல்ல பிள்ளையாதான் இருப்பாங்க இல்லையா. அதையும் விளக்க அழகா எடுத்து குடும்பத்துடைய தத்துவத்தையும் எடுத்து ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க அம்மா. அதான் சக்திக்கு யாரு, நேர்மைக்கு பிறந்தவள் இல்லையா, எப்படி நேர்மைதான் உறுதியானது அப்படின்னு சொல்லி எம்பெருமானட்டே நியாயம் பேசுறவங்க அம்மா. அதுக்கும் சொன்னாங்க. அதனால அகண்டத்துல ஆடிய நடனமும் ஆடி இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு. இதை கண்டு முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களா, ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய அம்மாவையே நேர்மையான ஒரு சக்தின்னு சொல்லி நினைச்சு வழிபாடு பண்ணிருக்கிறாங்க. அந்த கந்த புராணத்துல விளக்கம், கந்த புராணத்துக்கு போயிட்டாங்க அம்மா. அந்த மாமரம் என்னது 2ஆ பிளந்து வேலு மயிலமாக உருவெடுத்தது. அந்த வேலு மயிலுடைய தத்துவத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. அந்த ஒளிப்பொருள் யாருன்னா சேயோன் தான். சேயோன் எப்படி இருப்பாருன்னா நல்ல நிறமோட அழகோட, அந்த சேயோன்ற அர்த்தம் அந்த அம்மா சொல்றதுல புரிஞ்சுக்கணும். நம்ம ஒளிப்பொருளா விளங்கக்கூடியவர். அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, குறிஞ்சிகளை கொற்றவை
செல்வன் அப்படின்ற ஒரு பெயரும் அதுல இருக்கு அப்படின்னு புரிஞ்சு கடவுளை வணங்கியிருக்கிறாங்க அப்படின்றத அந்த ஒளிப்பொருளுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க அம்மா ரொம்ப சிறப்பான முறையில. அப்புறம் என்னது, முருகப்பெருமானுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து சாந்தப்படுத்தக்கூடியவர். அன்பின் அளவு, அந்த அளவுக்கு அன்பு இருக்கக்கூடிய அந்த நிலையும் எடுத்து அழகா எடுத்து கொடுத்தது. அடுத்தது யார் வளர்க்குறாங்க முருகப்பெருமானை, எப்படி வளர்ந்தாருன்னா அந்த கார்த்திகை பெண்களால வளர்ந்தாரு. அந்த கந்தபுராணத்துல வந்து விளக்க அழகா அந்த இருக்கு. கந்தபுராணத்தை அந்த முருகனுடைய வரலாறு ஃபுல்லுமே கந்தபுராணம் தான். அந்த வளர்ப்பு பெண்களை எப்படி வளர்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப அன்பாக ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைய வளர்த்தாங்களோ அந்த மாதிரி செவிலி தாயர் வந்து அப்படி முருகப்பெருமானி அந்த 6 பெண்களும் 6 முருகப்பெருமானை வளர்த்த கதையும் அப்படியே எடுத்து சொன்னாங்க. அப்புறம் நற்றாய்னா அது ஒரு தாய், அவங்க பெற்றெடுத்தவங்க, இவங்க வளர்த்து எடுத்தவங்கன்ற மாதிரி செவிலி தாய்க்கு அதுக்கும் விளக்கம் எடுத்து சொன்னாங்க. அப்புறம் கார்த்திகை பெயர், அதனால அந்த 6 பெண்களும் அது கார்த்திகை பெண்கள் 6 பேர். அந்த கார்த்திகை பெண்களை வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன்ற பெயர் அவருக்கு வந்தது அப்படின்னு சிறப்பான ஒரு கருத்து. ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாசம் விசேஷமா இருக்கும், அது நட்சத்திரத்துல விசேஷமா நடைபெறுகின்றது அப்படின்ற விளக்கம். அடுத்தது விநாயகர் துணை, அவருக்கு விநாயகருடைய அண்ணன் இல்லையா அவரு, அதனால அவருடைய விநாயகருக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாங்க. தேவேந்திரன் வந்து எதுக்கு அவதாரம் பண்ணதா, தேவேந்திரன் என்ன பண்ண ரொம்ப துன்புறுத்தினால அந்த அவதாரம் பண்ணதுனால இந்த அசுரர்களை அழித்து ஒரு வரலாறு, கந்தபுராண வரலாறு ஃபுல்லுமே அம்மா எடுத்து இப்படி விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது சிவபெருமான 3ஆம் கண்ணில இருந்து வெளியே வந்தாலும் அவருக்கு என்ன பண்ணுது, சக்தி வேலை அம்மா கொடுத்தாங்க. அந்த முருகனுடைய அந்த அவர் படைத்தலைவரா இருந்தார். எதுக்கு அந்த அவதாரம் பண்ண, அந்த அவதாரம் எதுக்கு எடுத்து அந்த காரணத்தை வச்சு அழகா அந்த சூரசம்ஹாரன்ற அந்த வரலாறு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு என்ன வந்தாங்கன்னா 1,00,000 வீரர்கள் அம்மாவுடைய கண்ணுல வெளி வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த 9 நவகிரக வீரர்கள் வந்தாங்க, 1,00,000 வீரர்கள் வந்தாங்க. அந்த கதை வீரபாக தூதுவரா வந்தது, அந்த கதையெல்லாம் எடுத்து அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் முடிச்சதும் யுத்தத்துல வென்றாரு, அசுரர்களா வென்று போர்படையில வென்ற படை என்ன பண்றாங்க, அதுக்கு தேவேந்திர ஒரு பரிசு கொடுக்குறாங்க. என்ன பரிசு கொடுக்கலாம், அந்த கந்தபுராணத்தை விளக்கம் நிறைய கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. தேவயானிய திருச்செந்தூர்ல இது அசுரர்கள் ஆணவத்தை அழித்து அதுக்கப்புறம் அந்த பரிசாக கந்தபுராணத்துல விளக்கம் கொடுத்திருக்கு. அது தேவயானை திருச்செந்தூர்ல மனம் புரிஞ்சுதா, அது எப்படி அந்த மனம் என்ன அப்படின்றது அழகா விளக்கம். அதாவது 2 வகை திருமணம் இல்லையா, வள்ளி வந்து வேடுவர் குலத்துல பிறந்த மகளை எடுத்து கொடுத்தது ஒரு இதுவும், இந்திரன் தேவர்களுடைய மகளாக இருக்கக்கூடிய தேவயானிய மனம் புரிந்த ஒரு முருக திருமணம் இந்து சமயத்துல எப்படி முறைப்படி கல்யாணம் பண்றோமோ அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நல்லா நடந்ததுன்ற விளக்கம் எடுத்து அம்மா அழகா கொடுத்தாங்க. அதாவது மாற்று, அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க, சமமா இருக்கு, வள்ளிய மனதனுடன் சக்தியை கடந்த அந்த ஜாதியை கடந்தவர் முருகப்பெருமான் அப்படின்ற விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. வள்ளியின் காதலன் யாருன்னா வேலவன் முருகப்பெருமான் தான். அந்த வேடூர் குலத்துல இருக்கவங்களும் காக்கும் கடவுளா இருந்து அவருடைய அவதாரத்தெல்லாம் தெரியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சு அவரை ஏற்றுக்கொண்டாங்கன்றது அந்த வள்ளி திருமணத்து மூலியமா சிறப்பா அந்த விளக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியன் சந்திரன் விளக்கம் கொடுத்த வள்ளி வந்து சூரியன் வலது கண்ணு, இடது கண் வந்து சந்திரன். அவங்க வந்து தாமரை கையில வச்சிருப்பாங்க, இவங்க அள்ளி மலர் கையில வச்சிருப்பாங்க. ஏன் வாடலைன்னா முருகனுடைய காதல், அந்த அங்கீகாரம் அப்படின்றது விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து விளக்க ரொம்ப கொடுத்தாங்க. அப்புறம் 6 படை வீடுக்கும் போனாங்க அம்மா. அந்த எப்படி ஒவ்வொரு திருப்பரங்குன்றம்னா என்ன சிறப்பு, திருச்சீரைவாளையில என்ன சூரபத்மன் வதம் செய்தது, திருப்பரங்குன்றம் தேவயானியை மறந்தது, திரு ஆவணக்குடியில என்ன, அதான் திரு ஆவணக்குடியில விளக்கம் ரொம்ப அருமை. என்ன பண்ணாங்களா, அது உலகுக்கு உணர்த்துறதுக்கோசரம் அவர் தண்டம் அணிந்து சிறு ஆடை, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஆணவம் அதிக ஆசையா இருக்கக்கூடாது, அதனால நமக்கு வந்து உணர்த்தக்கூடிய ஒரு பொருளாக அந்த நமக்கு எப்படி உலக மக்கள் உணருன்றதுனால அந்த திரு ஆவணக்கூடிய வரலாறு ரொம்ப அருமையா எடுக்க சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா. அப்புறம் ஒவ்வொரு விளக்க திருவரு சுவாமிக்கு வந்து ஆமா ஐயா வீட்டுல போடுங்கய்யா, ஐயாவும் அம்மாவும் வீட்டுல போடுங்க, சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சங்கலியத்தை பத்தி முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் விளக்கம்லாம் நிறைய சங்கலிக்கம் புராணங்கள், அப்புறம் நிறைய முருகனுடைய வரலாற்றுடைய கந்தரனுபதி, கந்தர்லங்கம், திருமுருகாற்றுப்படை என்று ஒவ்வொரு இதுலயும் முருகனை பற்றி சிறப்பெல்லாம் நூல்கள்ல நிறைய இருக்கு அப்படின்ற விளக்கமா எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அவருடைய விழா என்ன, முருகனுடைய விழானா என்னென்ன விழா, அது பங்குனி உத்தரத்துல வைகாசி விசாகம் ஒவ்வொரு மாசம் என்னென்ன விழா நடக்குதுன்னு படிப்படியா எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்துட்டு
முருகப்பெருமாடியார்ல பாத யாத்திரையா வழிபாடு செய்கிறாங்க. எப்படி ஐயப்பங்களை மாலை போடுமாறு முருகனுக்கும் வழிபாடெல்லாம் உண்டு அப்படின்றத விளக்கம் எடுத்து சிறப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுவாமி மடியில விளக்கம் அங்க போயிட்டாங்க அம்மா. இந்த கதையெல்லாம் முடிஞ்சு சுவாமி மடியில தகப்பன் சுவாமி, முருகப்பெருமானுக்கும் தகப்பன் சுவாமின்னு பேரு. அதனுடைய கரை என்ன, அந்த ஓம்ல இருக்க பிரணவம் என்னன்னு தெரியாம ஒரு கைலை மலையில பிரம்மா வந்தனால அந்த கதையை எடுத்து சொல்லி, அந்த சுவாமி மலையில அவங்களுக்கு வந்து தகப்பன் சுவாமினா ஏன் அந்த பெயர் வந்தது அவருக்குன்னா, சிவனுக்கே அவர் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அதனுடைய பொருள் அப்பா கேட்க, நீங்க எப்படி சிஷியரா இருந்து நான் குருவா இருந்து அந்த விளக்கம் எடுத்து அழகா சொல்றாரு முருகப்பெருமான். அந்த பிரணவத்தை குருவாக இருந்தனால அவருக்கு வந்து தகப்பன் சாமின்ற பெயர் வந்தது அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்ததாங்க ரொம்ப. அது மட்டும் இல்லாம நம்ம முருகல 6 படி ஆதாரம் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஆதாரத்தையும் எடுத்து விளக்கம்லாம் எடுத்து அம்மா வந்து இது மூலாதாரம், இது சுவாதிஷ்டானம், இந்த இடத்துல கந்தர்ல அந்த மாதிரி ஒவ்வொரு 6 படி வீட்லயும் எது எது எந்தெந்த இடத்துல அப்படின்னு கரெக்டா எடுத்து உதாரணம் சொல்லி விளக்கம் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்துருந்தாங்க அம்மா. அதாவது முருகனை நம்ம எப்படி உணரணும், அவர்தான் முழுமுதற் கடவுள், செய்வருமான முருகனும் ஒன்றுதான். அந்த முழுமுதற் கடவுளை எப்படி வணங்கினா என்ன நன்மை கிடைக்கும், என்னென்ன கிடைக்கும், நமக்கு என்னென்ன துன்பம் போக்கும் அப்படின்றத விளக்கம் ரொம்ப அருமையா அழகா எடுத்து ஒவ்வொரு பாட்டா சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அம்மாவுடைய சிறப்பு வந்து ஏற்கனவே அம்மா ஒரு முறை நம்ம குடும்பத்துக்கு வந்து சிறப்புரை ஆற்றிருக்காங்க. இந்த முறையும் சிறப்பான ஒரு விளக்கம். எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருந்தாலும் அந்த விளக்கம் வந்து கொஞ்சம் எடுத்த விதம் ஒவ்வொரு பாட்டா கொண்டு போய் இப்படி கடைசியில முடிச்சு நம்ம என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி உணரணும், ஞானத்தாடைன்னு நம்மளுடைய பற்று வகையெல்லாம் போக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து அந்த விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அந்த ஓங்கார தத்துவத்தை விளக்கம், அந்த சடாட்சர மந்திரம் சொன்னா என்ன கிடைக்கும், மனம் ஆறுதல் படும். அந்த மனம் ஆறுதல் பட்டா முருகனுடைய 6 ஆதாரத்துல இருக்கிற மனசனை ஒன்றி வழிபாடு பண்ணனா நாம மன தூய்மை அடைந்து அவன் திருவடி நிலையில நம்ம அடையலாம். இதுதான் முழுமுதற் கடவுளுடைய முருகப்பெருமானுடைய வரலாறுன்னு சொல்லி அழகாக எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுடைய வேலுண்ட விளை குழுமம் சார்பாக அடியேன் வந்து நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு வந்து நீங்க நிறைய சிறப்புடைய ஆற்றணும், நாங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால சிவாய நம்ம சிவாய நம்ம எல்லா அடியார்களும் நீங்க பாற்றுக்கொண்டு அனைத்து அடியார் சார்பாகவும் நம்ம வேலுண்ட குழுமம் சார்பாகவும் அடியனுடைய சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. சிவாய நம்ம நன்றி. அதாவது அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டுங்கம்மா. முதல்ல நாங்க வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அப்புறம் மற்ற அடியாருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கம்மா. சிவாயம் எல்லாம் கொஞ்ச நாள் பொறுமையை காத்து கொண்டு இருக்கணும். அதனால வாழ்த்து பாடல் பாடுகிறேன் நானு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு அடியாரா நீங்க பேசலாம். வான்மிகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கன் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மற்ற அடியார் யாரா பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கை தூக்கலாம். சிவா ஐயா நீங்க பேசலாங்க ஐயா. சிவகுமார் ஐயா. முருகாசரணம். அம்மாவோட சொற்பொழிவு, கந்தபுராண சொற்பொழிவு நல்லா இருந்துச்சு. அம்மா கொஞ்சம் விளக்கமா சொன்னாங்க. அடுத்த அம்மா வந்து அந்த 10 நிமிஷத்துல அதே சொற்பொழிவை இன்னும் சுருக்கமா வந்து எல்லாமே விளக்கமும் ஒரே விளக்கமா கொடுத்துட்டீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்ட பலன் இன்னைக்கு கிடைச்சது. அதுலயும் வந்து நம்ம குழுவில் இருக்கிற அனைத்து முருகன் அடியார்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம் அடியனுடைய திருத்தால் பணிந்து வைக்கிறேன். அதாவது இப்ப எல்லா அடியார்களுக்கும் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டுல வந்து இப்ப சில காலமா மழை
பொய்த்து விட்டது. மழை இல்லாம மக்கள்லாம் வாடி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகி ஆடு மாடுகள் எல்லாம் கூட வள்ளலார் பாடியது போல வாடிய பயிரை கண்டால் வாடினாரு. ஆனா இங்க வாடுறதுக்கு கூட பயிர் இல்லை. எல்லாமே காஞ்சு கிடக்கு. ஆடு மாடெல்லாம் வந்து ஒரு சின்ன புல்லுக்கு சாப்பிட்றதுக்கு கூட இல்லாம தவிக்குது. இந்த நேரத்துல நாம வந்து கந்த புராணத்தை கடைசியா பாடி முடிக்கிறோம். வான்மிகில் வளாது பெய்க. அந்த வார்த்தை வந்து முருகப்பெருமானால் அங்கீகாரம் செய்யப்பட்ட வார்த்தை வந்து என்றும் பொய்க்க கூடாது. அதனால நம்ம அடியார்கள் எல்லாரும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் வந்து முருகன் திருப்பாதத்துல இந்த வான்மிகில் வளாதுங்கிற பாடலை தினமும் பாடி மழை வர செய்து எல்லா மக்களுடைய பஞ்சங்களும் தீர்த்து மக்கள் வளமோடு வாழ்வதற்கு முருகப்பெருமான் திருவடியை அனைவரும் பிரார்த்திப்போம் என்று கூடி அடியோருடைய சிறு விண்ணப்பமாக ஏற்று நமது அடியார்கள் எல்லாரும் இதை தினமும் கடைபிடிக்கணும்னு வேண்டி பிரார்த்தனை செய்து கேட்டுக்கொள்கிறோமா. நன்றி. நன்றிங்க. எப்பயுமே இந்த வான்மிகள் சும்மா கடமைக்கு பாடுறது கிடையாதுங்க. உணர்ந்துதாங்க பாடுறோம். மழையை கொடுக்கணும், அப்படி எல்லா உயிர்களும் நல்லா வாழணும்ன்றத மனசார நிறைந்துதாங்க நாங்க அந்த ஒவ்வொரு பாடலும் தினமும் பாடி பதிவிடுறோம். எல்லா அடியார் வேண்டிந்தாங்க இருக்கிறோம், நல்ல மழை வேணும். ஏன்னா இப்ப தமிழர்லாம் இந்த வருஷம் ரொம்ப அது ஆண்டருடைய வருஷம் பேருங்களே பேரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம என்ன செய்யணும், அதே நினைப்புல இருக்கக்கூடாது. எல்லாரோட பாசிட்டிவா நினைக்கணும். நம்ம வந்து இந்த வருடம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்காம, ஏன் இது முருகப் பெருமாளா நம்ம செய்யணும், மாற்றி அமைக்க கூடாதா? இந்த பேரு வந்து ஏத்த மாதிரி நல்லா மழை பெய்யுது, நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்துல ஐயாவும் சொல்வாரு, எல்லாரும் மழை போசரம் நிறைய பாடலே கொடுத்துருக்காங்க ஐயா. நிறைய மழைக்கு வேண்டிய பதிகமே கொடுத்துருக்குறாங்க அடியனுக்கு. அதையும் தினம் ஒரு நாளைக்கு ஒரு பதிகமாவது படிப்போம் அப்படின்ட்டு படிச்சுட்டு தாங்க வரோம் நாங்க. அது மாதிரி நல்லபடியா மழை வேணும். நீங்க மட்டும் இல்ல, மற்ற எல்லா குடும்பத்திலையும் சொல்றாங்கதான், எல்லா அடியாரும் மழை வேணும், தினம் விண்ணப்பம் வைங்க, மழை வேணும். இந்த வந்தாதான் நம்ம மக்களுக்கு எல்லாம் அடுத்த இதுல வந்து தண்ணி பஞ்சம் இல்லாம இருக்கணும்னு சொல்லி நீங்க சொன்ன சிறப்பான ஒரு கருத்து. நன்றிங்கய்யா, ரொம்ப சிறப்புங்கய்யா. சிவாயனம். அடுத்த அடியார் யாராவது பேசுங்க விருப்பம் இருந்தா கை தூக்கினாங்க. யார் கை தூக்கலையா? சிவாயனம். யாரோ பேச இருக்கிறவங்க சொல்லுங்கய்யா, நீங்க பேசுங்க. திருச்சிற்றம்பலம் அத்தனை அடியார்கள் திருவடி போற்றுகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் அடியன் வந்து அடியார்களோட இணைந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்பவுமே சனிக்கிழமை அடியனுக்கு ஏதாவது ஒரு அலுவல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால இன்றைய தினம் வந்து வாய்ப்பு தந்த பெருமானுக்கு நன்றி. மேலும் இன்றைய தினம் வந்து அம்மா அவர்கள் வந்து கந்த புராணத்திலிருந்து சங்ககால இலக்கியத்திலிருந்து முருகனுடைய அந்த முழு புராணம் எல்லா செய்திகளையும் ஒரு கதம்பம் போல ஒரு ஃபுல் ஹோல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு முழு நீல அந்த அளவுல பெருமானை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்லி, பெருமான் வந்து முழு முதற் கடவுள், அவன் தான் வந்து முதற்கடவுள், தமிழ் முதற்கடவுள் அப்படிங்கறத அம்மா தன்னுடைய அந்த அழகான சொற்பொழிவுனால நிறுவினாங்க. எல்லாமே கேட்டதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கறதுனால இந்த முருகனுடைய அந்த அருள் அனுபவம் வந்து நமக்குள்ள அது அதிகமா செறிந்ததுன்னு தான் சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து இதற்கு முன்னதாகவே வந்து ஐயா அவர்கள், சுகுமார் ஐயா அவர்களுடைய அந்த பதிவு அடியனுக்கு, ஏன்னா நம்ம வந்து திரிநேத்ரா பிரபஞ்சான்னு ஒரு திட்டத்தை இயக்கி வச்சிருந்தோம். அது மூலமாக பல மரங்கள் நட சொன்னோம். என்னன்னு தெரியல, அடியவர் பெருமக்கள் எல்லாம் அதை அவ்வளவு பெருசா எடுக்கல நம்ம. ஏன்னா நம்ம வந்து சமயம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாக இருந்தாலும் நமக்கு கல்வி அப்படின்றது 2வது கண்ணு, அப்புறம் சுற்றுப்புற சூழல் என்பது 3வது கண் என்ற 3 கண்களையும் வைத்துதான் திரிநேத்ரா பிரபஞ்சான்னு ஒரு இயக்கத்தையே ஆரம்பிச்சோம். நிறைய மரங்கள் நடணும்னு சொன்னோம், அடியார்களுக்கு வலியுறுத்தணும். அது தெரியல, அடியார்கள் ஏனோ அதை வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த விஷயங்களை பண்ண முடியாம போயிட்டது. எல்லாமே வந்து நம்ம மலைக்கு வழிபாடு செய்வது என்பது அதுக்கு மிக நிதர்சனமான உண்மை என்றாலும், வான்முகில் வளாது பெய்ய வேண்டும் என்றால் நமக்கு அதற்கான சூழல்களை சமூக வயல்ல நம்ம ஏற்படுத்தணும். அது போல அடியவர்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்வதன் மூலமாக வான்முகில் வளாது பெய்யும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நியதி நமக்குள்ள இருக்கு. அதனால வருகின்ற அடியவர்களுக்கு மனம் கொணாம அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதனால பலவிதமான மழை இதை பெற முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய சைவத்தினுடைய மரபு. அதனால அதையும் அடியார்கள் செய்யுங்க. முருகப்பெருமான் வந்து இந்த கோடை வெப்பத்தை வந்து பெருமான் தன்னுடைய 6 முகங்களில் ஏற்படுகின்ற அந்த குளிர்ச்சியினால அவர் குளிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முருகப்பெருமான் நோக்கி அத்தனை உயிர்களும்
எல்லா உயிர்களும் என்புற்று இருப்பது என்று யாம் ஒன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு நம்முடைய தாய்மானவர் கூற்றுக்கிணங்க அனைத்து உயிர்களுக்கும் இந்த பூமியானது சொந்தமானது. அதனால எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தையும் வைத்து அதற்கான செயல்களையும் நம்மளால முடிந்த அளவுல நம்மளுடைய மொட்டை மாடியில ஒரு குவளை நீரும் கொஞ்சம் உணவும் நம்ம வைப்பதனால ஒரு சில குருவிகள் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கான வழிவகை இருக்கு. அது போல வாசல்ல எப்பொழுதுமே வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஒரு மண்பானையில நீர் ஊற்றி வெட்டி வேரெல்லாம் போட்டு வச்சு வருகின்றவர்களுக்கு யார் வேணாலும் குடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 4-5 மண்பானையாவது நம்ம வெளியில வைத்து அந்த சின்ன அறத்தையாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும், அதெல்லாம் செய்தாதான் நம்ம முருகப்பெருமானுடைய அடிமைகள் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். வாழ்வியல் அறங்கள் தான் நம்மளை முருகனுடைய அடிமை என்று சொல்வதற்கு சரியான வழிவகை அப்படின்னு அந்த மாதிரி சின்ன சின்ன அறங்களை அடியாறுகள் செய்யணும்ன்றதையும், நீர்மோர் வழங்குதல் எப்ப பார்த்தாலும் நல்ல நாளுக்கு ஒரு சித்திரை திருவிழாவுக்கு மட்டுமல்ல, ஒரு நீர்மோர் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வருகின்றவர்களுக்கு ஒரு நீர்மோர் வழங்குதல் என்பதை நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் செய்வதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு போகின்றவர்களுக்கு தாக சாந்தி ஏற்படுத்துவதை நாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி, நாம் இன்றைய தினம் நமக்கு ஞான சாந்தி கிடைத்தது, ஞான தாகம் ஏற்படுத்துகிறவர்களுக்கு அம்மா அவர்களுடைய அந்த சொற்பொழிவு ஞான சாந்தி கிடைத்தது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எங்களுடைய அத்தனையுடைய கோடை என்ற வெப்பமாகிய அந்த ஆணவ வெப்பத்தை அம்மாவுடைய அந்த தூரல் மழைச்சாரல் எங்களை அது நல்வழிப்படுத்தியதுன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் எல்லாரும் சிவமலையிலே நினைந்தோம் என்றும் சொல்லிக்கலாம். அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது போன்ற அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அம்மா இருந்து இதெல்லாம் செயல்படுத்தணும். நான் அடியார்கள்கிட்ட கேட்கிற ஒரு சின்ன இங்க இருக்கக்கூடிய 20 அடியார்கள்கிட்ட கேட்கறது ஒண்ணுமே இல்லை. தினமும் ஒரு கொஞ்சம் சின்ன நீர்மோர் எடுத்து நம்ம சின்ன ஒரு பானையில வைத்து அதை நம்ம கொடுக்கலாம். சாதாரண நீரையே மண்பானைகள் வைத்து நம்ம வாசல்ல வைத்து, இல்ல நம்மளுடைய யாருக்கு சேர்க்க முடியுமோ, எங்க கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த சேர்க்கின்ற இடங்கள்ல அடியார்கள் நடக்கிற பாதையில ஒரு நீர்மோர், ஏன்னா அதெல்லாம் நார்மலா வச்சுட்டு போயிடலாம், யார் தேவையோ குடிச்சிட்டு போட்டு சாயங்காலம் நம்ம குடத்தை மட்டும் எடுத்துக்கலான்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன அறங்களை அடியார்கள் இல்லங்கள் தோறும் செய்யணும். அதே மாதிரி குருவிகள் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அறங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லா அடியார்களுக்கும் அடியேன் ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். இதுதான் சிறந்த அறம். இந்த நேரத்துல ஏன்னா நிறைய நேரம் அடியேன் பார்த்திருக்கேன். தான் நீர் வாங்குறதுக்காக நான் கிட்டத்தட்ட சென்னையில இருக்கிறப்போ நீர் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-4 தெருக்கள் எல்லாம் தொடர்ந்து போய் அங்கேயும் கிடைக்காம போன நாட்கள் எல்லாம் உண்டு. அதனால அடியார் பெருமக்கள் அந்த சின்ன சின்ன அறங்களை நீங்க உங்களுடைய வாழ்வியல் நெறிகளாக செய்ய வேண்டும். இப்ப நம்மளுடைய கடமை கண்டிப்பா இல்லங்கள் தோறும் ஒரு மரம் ஏற்படுத்துதல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ஒரு நல்ல நாளா ஒரு மரங்கள், ஒரு கல்யாணமா மரங்கள், கல்யாணத்தை வரவங்களுக்கு தாம்பூல பை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு மரக்கன்றுகள் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பலமுறை வலியுறுத்தி இருக்கோம். அதே போல ஒரு பிறந்த நாள் அன்று கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல, நம்ம வீட்டுல இடம் இல்லை, ஒரு பெரிய பெரிய இடங்களை கேட்டு நடலாம்னு சொல்லி அடியார்களுக்கு அடியன் விண்ணப்பத்தை வைத்து அம்மையார் அவர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் சொல்லி, இதுகாரும் கேட்ட அத்தனை அடியார்கள் திருவடிகளையும் அடியன் வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றோம். நிறைய தொண்டுகள் செய்து வருகின்றோம். வேலண்டு வினைகளை குழுமம் இன்னும் ஒரு செய்தியோடு அடியன் நிறைவு செய்யறேன். வேலண்டு வினைகளை குழுமம் மாதம் ஒரு மாத இதழ் நடத்தி வருகின்றது ஆன்லைன்ல. அதனால அடியோர் பெருமக்கள் தங்களுடைய கதையோ கட்டுரையோ கவிதைகளையோ நீங்க எல்லாமே அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை நாங்க உங்களுடைய போட்டோவோட உங்களுடைய பெயரோட நாங்க பிரசுரம் செய்வதற்கு காத்திருக்கிறோம். எங்களுடைய முழு நோக்கம் என்னன்னா, அடியார்களை தன்னுடைய எழுதுகோலை கொண்டு முதல்ல தமிழ் எழுதுவதே மறந்துட்டோம். வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுறோம், எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். நம்ம தமிழ் எழுத்துன்றது இன்னும் 10 வருஷம் கழிச்சு எழுத்துக்கள் எல்லாம் மறந்துருவோம், சொற்றொடர்கள் எல்லாம் மறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் ஏற்படுது. அது முருகப்பெருமான், தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தமிழாலே பாமாலை செய்வதுதான் சரியான மாலை என்பதை அடியான் நினைத்திருக்கோம். அதனால இங்க இருக்கக்கூடிய 20 அடியார்களுக்கு அடியனுடைய விண்ணப்பங்கள், உங்களால உங்க சொந்த கதை எழுத முடியும், முருகப்பெருமானை பற்றிய கதைகளோ கட்டுரைகளோ இதெல்லாமே வாட்ஸ்அப்ல இருக்கிறத அப்படியே பார்க்காம நீங்களா யோசித்து கற்பனை திறன் எழுதணும். அம்மையாருக்கும் நான் அடியன் விண்ணப்பம் வைக்கிறேன். அம்மாவும் ஒரு சில கட்டுரைகள்லாம் எங்களுக்கு வழங்குனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். நீங்க ஜோதிடத்துல இருக்கிறனால ஜோதிட செய்திகளை எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். ஜோதிடம் சார்ந்து இப்ப இந்த மாதத்துக்குரிய ஜோதிட பலன்கள் என்ன, அந்த பலன்களை பற்றி அது ஒவ்வொரு மாதத்துக்குரிய ஜோதிட பலன்களை கொடுத்தீங்கன்னா அம்மாவோட போட்டோவோட நாங்க இப்போதைக்கு ஆன்லைன்ல பண்றோம் சுவாமி. அது அடியனுடைய எண்ணம் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அதை நம்ம ஆஃப்லைன்லயும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால எல்லா அடியார்களும் தங்களுடைய பங்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நன்றிங்க அம்மா. அடியன் அதிகமான காலம் எடுத்துக்கிட்டேன். நன்றிங்க.
அமைச்சுக்கலாம். நன்றிங்க சுவாமி. கண்டிப்பா கண்டிப்பா செய்யறேன். ஐயா திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க சுவாமி. திருப்புகள் ஐயா. வேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேலு முருகனுக்கு அரோகரா. அம்மாவுடைய சொற்பொழிவு உரை அருமையாக இருந்ததுங்க. நன்றிங்க. எங்களை முறை வளரும் இளைஞர்களுக்கு குருனுடைய புகழ் பாமாலையை சூட்டியிருக்கீங்க. செஞ்சொல் மாலையோட அவனுடைய பாமாலை தொடுவதற்கான ஒரு வாய்ப்பினை அன்பருக்கு அருகில் உள்ளது. மிகவும் வாழ்த்துக்கள். நன்றி. வளரும் தலைமுறையினர்களுக்கு முருகனுடைய பாமலை அழகு அத சூடு முதல் கடவுளாக எடுத்து வைத்திருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு தொண்டு செஞ்சிருக்கீங்க. இந்த குழுவிற்கு மிகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஏன்னா ஐயருடைய தொடர்பு கொள்ளும் பொழுது முதல் வார்த்தையாக சொன்னாங்க அன்பர் தொழுவோர் அப்படின்னுவாங்க. ஏன்னா இங்க இருக்கிற அடியர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு கரம் என்னன்னா அடியன் இளையவன். ஆனால் அன்பிற்கு ஈடு இணை, அன்பிற்கு ஈடு இணை இல்லை. அதே மாதிரி முருகனுடைய புகழ் மாமலை தொடுவதற்கு வயது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அன்பர்களுக்குள்ள ஒரு ஈக்கில இருந்திருக்காங்க. எத்தனையோ சான்றோர்கள் பெருமக்கள் இருக்கும் அவையில மீண்டும் அனைத்து சான்றோருடைய பாதமலையை தொட்டு வணங்குறேன். ஏன்னா முருகனுடைய பாமலை தொடுவது மிகப்பெரிய கடினம். ஆனா இன்னைக்கு தொடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இணைந்திருக்காங்க. ஏன்னா 3 வாரமா நானும் முயற்சி செய்கிறேன். இந்த இணைப்புல இணைவதற்கு அடியனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இந்த இணைப்புல அம்மாவுடைய அனுகிரகம் கிடைக்குது. ஏன்னா அம்பாலே நேரே வந்திருக்காங்க. வேல் கொடுத்த மரல் அம்பாளுடைய அனுகிரகத்துல வந்திருக்கோம். ஏன்னா பூஜை முடிச்சுட்டு வரும்பொழுது அம்பாளுடைய அனுகிரகத்துல எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா எல்லாருடைய பாடலுடைய முருகனுடைய பெருமையை சொல்லி கொடுத்துருக்கீங்க. மிகப்பெரிய, அதுவும் திருமணத்துல ஆறுமுகம் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அதோ முகத்தோடு சேர்ந்து அந்த முகம் கொடுத்துருக்கீங்க. மகிழ்ச்சி. திருமுக தரிசனம் கொடுங்கய்யா முருகா. அம்மா இணைப்பு ஒளி நடாவுல முருகா முருகா நன்றிங்க சுவாமி. ஐயா அவர்களுக்கு எங்க வேலுண்டு வினைகளை குழுமம் சார்பாக நன்றிகள். தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. வாய்ப்பு இருக்கிறப்ப வாருங்கள், எங்களோடு இணைந்திருங்க. நிறைய 3 வாரமாக அடியன் இணைப்பில் இணைவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் வாய்ப்பு இணைய முடியல. அம்பாளுடைய அனுகிரகத்துல வந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா 5 முகம் தோன்று 6 முகம் தோன்றுவார். 6 முகத்தோட அதோ முகத்தோட அம்பாளுடைய காட்சி கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா முதல்ல அம்பாளுடைய அனுகிரகத்துல கிடைச்சிருக்கு. திருச்சாம்பரோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நன்றி. ஏன்னா இது மாதிரி இளவலர் அடியர்களுக்கு நன்றியோடு வந்திருக்கோம். உன்னுடைய அனுகிரகம் பாதமலர் சூடியும் சொல்லுவாங்க. ஏன்னா அருக பெருமாளுடைய உத்தரவு கிடைக்காம அவ்வளவு சீர் யாரும் இந்த இணைப்பில் இணைய முடியாது. ஏன்னா அவருடைய அனுகிரகம், ஏன்னா அவருடைய தொண்டு சீடல் குரு தானே. ஏன்னா அவருடைய குரு அணுகுமுறை இல்லாம யாரும் வர முடியாது. ஏன்னா அதுதான் நான் நினைச்சேன். அம்மாவுடைய பேச்சு போல அதுதான் நினைச்சேன். ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இல்லாம யாருமே உள்ள வர முடியாது. இதுல 3 வாரம் இணைப்புல வந்தேன், இணைய முடியல. இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். 6:05:40 இருந்து இணைப்பு பண்ண முடியல. கரெக்டா 7:05 இணைப்புல வந்தேன். அதுவும் 3 முறை இணைப்பு துண்டித்து மீண்டும் வந்தேன். மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கிடைச்சதுமா. ஏன்னா விநாயகர் துதி சொன்ன அம்மாவுக்கும் வள்ளியம்மை அம்மையாருக்கும் ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கு, எனக்கு கிடைச்சிருக்கு. அடியேன் வேலுண்டு ஐயா பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்கணும், நானும் ஐயா தொடர்பு கொள்ளணும்னு சொன்னேன். ஐயா இது ஒரு புத்தக வடிவுல வரணும், ஏன்னா இது உலகம் ஃபுல்லா பண்ணணும், நானும் வெளிநாட்டு தொடர்பு எல்லாம் புத்தக கட்டுரை எழுதலாம் ஐயா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இளவ இருந்தாலும் அனுகிரகம் கிடைக்கிறது முடியாது இல்ல. ஏன்னா எப்ப வருவார் அப்படின்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு 6 அடியார்களும் வந்துட்டாங்க. பாம்பன் சாமிகள் நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்கன்னா மிகப்பெரிய இதுமா. மெடிடேஷன் உட்காடுறோம், பாம்பன் சாமிகள் வந்தாங்க. மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்களுடைய அனுகிரகம் இல்லாம முடியாம போஸ்ட்மேனு கிட்ட மாதிரி நாம இருக்கோம். நேரடியாக இறைவன்கிட்ட போகிறது ஒண்ணு, போஸ்ட்மேன் கிட்ட போயிட்டு இறைவன்கிட்ட போறது 2 அனுகிரகம். ஏன்னா குருவோட தொடர்பு படுத்தி நம்ம போயிருக்கோம். நேரடி இறைவன்கிட்ட நம்ம பேசுறோம்னா அது ஒண்ணுதான் போகும், ஒரு படம் தான் கிடைக்கும். ஆனா குரு கிட்ட மூலியமா போனா குரு கிட்ட போயிட்டு இறைவன்கிட்ட போது 2 படம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அனுகிரகம் பாம்பன் சாமியில் கொடுத்திருக்காரு. அப்பர் சுவாமிகளும் வந்தாங்க. ஏன்னா அவருடைய திருவடி எப்பயே சொல்லுவாங்க, ஞானத்தோட தொடர்பு படுத்தி வந்தோம்னா அது ஒண்ணுதான் நடக்கும். உண்மையிலே அது கிடைச்சிருக்கு. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதனாலதான் முழுமையும் நான் அம்பாளுடைய ரிசல்ட் நான் தனியே கேட்டுட்டேன். முடியல, ஏன்னா எல்லாமே தொட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் நக்கீரை கொண்டு வந்தாங்கன்னா அதனுடைய அனுகிரகம் அருபவை எல்லாம் சேர்ந்து வந்தாங்க போது மிகப்பெரிய ஒரு நிகழ்வுமா. அடியனுக்கு அந்த வாய்ப்பு ஏன்னா வீட்டுல வைக்கிற முடியல, ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி. அதனால தனியா உட்காந்துட்டேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா. அடியனுடைய அன்பு வாழ்த்துக்கள். தங்கள் பாதமலரை தொடுற மிகப்பெரிய இந்த குழுமத்தாருக்கு. ஏன்னா இந்த இது குழுமம் பாத்தீங்கன்னா நம்ம குழுமம் தான், ஐயாவுக்குன்றதுல இது நம்ம குழுமம்.
ஏன்னா அடியார்கள் சிவனடியார்கள் உன்றதை விட நம்ம முடிகிற கௌமாரம் நிலையத்திலிருந்து என்ன எல்லாரும் சேர்ந்து இதனுடைய நிகழ்வை மீண்டும் குருனுடைய பாதமழ அனைவரும் ஈடு செய்ய வேண்டும் என்று அன்பு இளவலோட குருநாதர் அருணகிரிநாத பெருமானையும் என்னுடைய முப்பாட்டனார் வாரியார் பெருமானுடைய பொன்னார் திருவள்ளியும் வணங்கி உருவாய் அருவாய் உளதாய் இருவாய் மலராய் மலைய மனித கருவாய் உருவாய் பூண்டு மகான் ஆட்டுச்சாமிகளின் பொன்னார் திருவடியையும் பாம்பன் சாமியுடைய பொன்னார் திருவடியும் பாட்டனார் திருவானந்தவாரியுடைய பொன்னார் திருவடியும் வணங்கி நிகழ்வனை சிறப்புற இன்னும் மேலும் சிறப்புற இந்த குழுமத்தாருக்கும் நம் குழுமத்தார் கௌமாருடைய நம் குழுமத்தாருக்கும் பொன்னார் திருவள்ளியம் அடியனுடைய வணங்கி பொற்பாதங்களை வணங்கி நன்றி நன்றி நன்றி. முருகா 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 சரணம். முருகேசரணம் சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா இன்றைய தினம் எழுந்தருளி இந்த குடும்பத்துல வந்து உங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்தது உண்மையிலேயே இந்த குடும்பம் செய்த பெருந்தவம். நல்ல நிறைய புது அடியார்கள் வந்துட்டு இருக்காங்க. அதனால அடியார்கள் அத்தனை குழந்தைகள் ஐயா. ஐயா உரை கேட்டேன் ஐயா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு வருத்தம், அதுல வந்து இந்து சமயம் இந்து மதம் அப்படிங்கிற வார்த்தைகளே நம்ம குடும்பத்துல எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நம்ம சைவ சமயம், இந்து மதம் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான எண்ணம். வரவே கூடாது. சைவ சமயம் சமயம் அதோட சரி. அடுத்த முறை பேசும்போது தவிர்த்துக்குங்க. அது எல்லா மேக்சிமம் எல்லா அடியார்களும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய மனசுல தோன்றும். முருகா முருகா உண்மைதாங்க உண்மைதாங்க. ஆனால் அருணகிரி பெருமான் 1012வது பாடல் சொல்லுவாருங்க, கட்டியம் பகழ்ந்தாயே அப்படின்னு சொல்லுவாரு. சாதி சமயத்துல கழுதையோடு ஒப்பிட்டு பேசுவார். ஏன்னா இந்து அப்படின்றது இல்லாமல நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துல கட்டியம் அப்படின்னு ஒரு கழுதைய கழுது மாதிரி பேசுறியா, இது சாதி சமயத்துல கழுது மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இருந்தாலும் அம்மையார் அந்த சொல்லு வார்த்தை அம்மையார் இல்லை, அதை வேல் கொடுத்த மாதனுடைய அம்மையாருடைய வார்த்தையாக வந்திருக்குன்னு அடியனுடைய அவளான்னு நினைக்கிறேன். அது ஏன்னா அம்பாலே அது நேர சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அடியனுடைய எண்ணம். தவறு இருந்தால் அடியார்கள் மன்னித்தருள வேண்டும் ஐயா. ஒரு கிளாரிட்டி அடியன் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். அது என்ன, அது கண்டிப்பா அதை அடியார்கள் ஒரு நிமிடம் மட்டும் செயல்படுத்திக்கலாம். அடியார்கள் அதை வந்து ஒரு நிமிடம் மட்டும் இந்து சமயம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய, அதாவது அது தவறான வார்த்தையாகவும் அது வந்து பேசுவதனால நம்ம வந்து அதுக்குள்ள இல்லை அப்படிங்கிறதாகவும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாம இங்க இருக்கிற வரைக்கும் தான் சைவம் மற்றும் வைணவம் கௌமாரம் அப்படின்னு அறுவகை சமயங்களே நம்ம சொல்றது இல்லை. அறுவகை சமயமே வந்து நம்முடைய சைவத்துல வந்து அகச்சமயம், அகப்புற சமயம், புறச்சமயம். நம்மளுடைய சுவாமி அவர்கள் அவரு ரீசெண்டா வந்து அவர் தான் வந்து 6 வகை சமயங்களா மாற்றார். அதனால அதை விட்டுறலாம். ஆனா இது உலகளாவிய அளவுல, இப்ப அடியன் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கு, உலகளாவிய அளவுல நாம பேசும்போது இந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் பேசுறோம். இந்து சமயம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான வார்த்தையோ ஒரு விஷயமோ அல்ல. இது நான் ஒரு நாட்டுல நம்ம இந்தியன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்படிங்கிறது போல இந்து அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சந்திரன். சந்திரனை வச்சுதான் நம்மளுடைய மொத்த கணக்கு இருக்கு. இன்னைக்கு இன்றைய திதி திரையோதசி, இந்த திசி ஏகாதசி, இன்றைய திதி ஏகாதசி. நம்மளுடைய மொத்த கணக்கும் இந்த மொத்த 30 நாட்களும் நம்முடைய மாதங்களும் எல்லா வடிவங்களுமே வந்து சூரியன் அடிப்படையா இல்ல, சந்திரன் அடிப்படையா உள்ள ஒரு சமயம். அதனால இது இந்து சமயம் அப்படிங்கிறது, இந்து அப்படின்னா சந்திரனை வைத்து அடிப்படையா அதனுடைய எல்லா நாளிகை கணக்கு, நம்ம போடுற எல்லா நாளிகையில இருந்து எல்லா கணக்குமே இன்னைக்கு ஜோதிடர் இருக்காங்க அம்மா, அவங்க முன்னாடி நான் இதை பேசக்கூடாது. அதனால இது தவறான வார்த்தை அல்ல. சமயம் இந்து சமயம் மதம்ன்ற வார்த்தைக்குள்ள நம்ம போகல. ஆனா சமயம் அப்படிங்கிற வார்த்தை என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் சுவாமி. அதனால இது சொல்வதுல எந்தவித வருத்தமும் இல்லை. இப்ப ஒவ்வொரு சமயத்துக்கும் அது சப் கிளாசிபிகேஷன் இருக்கு. நாம இந்த சமயத்தினுடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து மற்ற சமயங்களோட ஒப்பிட்டு அவங்களை சாடியோ இல்ல அவர்களை குறைத்தோ பேசுவதுதான் தவறே தவிர, அந்த சில பேர் இப்படிதான் சொல்றாங்க, இந்து சமயம்ன்ற வார்த்தையே சொல்லாடலே தவறு அப்படின்னு சொல்வது வந்து நம்மளுடைய ஊர்ல ஓகே, நம்ம ஊர்ல நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அங்க இருக்கும்னு சொல்லலாம். ஆனா த்ரூ அவுட் இந்தியான்னு நம்ம வேற ஊருக்கு என்ன மாதிரி அடியனை போல இந்த மாதிரி வெளிநாடுகள்ல வருகின்றவர்களுக்கு முதல்ல அவர்களுக்கு சொல்லுவது இந்த சமயம். அந்த சமயத்தினுடைய பிரிவுல பல வகை உண்டு. அது மொத்த கோட்பாடுக்கும் ஒரு பொருளாக வைத்திருக்காங்க.
அதை நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து தவறான வார்த்தைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதுக்குள்ளதான் இருக்கும். நம்மளுடைய மொத்த நீங்க எந்த உங்களுடைய உங்களுடைய ஜாதி சான்றிதழா இருக்கணும், உங்களுடைய எல்லா சான்றிதழ்லையும் அந்த வார்த்தை இந்து அப்படின்ற வார்த்தை வரத்தான் செய்யலாம். சைவன்னு போட்டுக்க முடியாது. நீ என்ன மதத்தை சார்ந்தவன் அப்படின்னா நான் சைவன் இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்க முடியாது. அது நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய தேசிய சட்டப்படி நாம வந்து இந்துன்னு தான் போட்டுக்க முடியும். அதுல சப் கிளாசிபிகேஷனா நம்ம சைவன் வச்சுக்கலாமே தவிர இது நம்மளுடைய நாட்டினுடைய தேசியத்தை பற்றிய ஒரு செய்தி. அதை வந்து நம்ம வந்து இது சொல்வதே தவறு அப்படின்னு சொல்வதுல அது வந்து நம்ம உலகளாவிய அளவுல பறைசாற்றும் போது நம்ம அப்படித்தான் சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு. அது வந்து ஜுடிஷியரியெல்லாம் அக்செப்டட். அதை நம்ம மாத்தி பேசுறது அப்படி ஒன்றும் தவறு இல்லை. அதனால இந்து சமயம்ன்ற வார்த்தைய நாம சொல்வது தவறு இல்லை. சாதி அப்படின்னு சொல்வது வார்த்தையும் தவறு இல்லை. சாதியை வைத்தோ சமயத்தை வைத்தோ மற்றவர்களை பேதம் பார்ப்பதுதான் தவறு அப்படின்னு சொல்வதுதான் நம்மளுடைய கூற்றாக வைத்திருக்கின்றார்கள். அப்படிங்கிறப்போ இந்த சாதி அப்படின்றது கூட எல்லா மலர்கள்ல சாதி உண்டு, கொடிகள்ல சாதி உண்டு. அதே சமயத்துல எல்லாத்துலயும் சாதி என்பது ஒரு குறிப்பிட்ட பண்பினை பெற்ற பொருள்கள், அவ்வளவுதான். அதை வைத்து அது உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்வதுதான் தவறே தவிர, மேலும் நம்மளுடைய சமயம் என்பது இந்து சமயம் அப்படிங்கிறது சமயத்தை வைத்து அடுத்த மதங்களுடைய குழப்பங்களையும் பேதங்களையும் ஏற்படுவதுதான் தவறே தவிர அந்த சமய சொல்லாடலையே தவறு என்பதை நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இதை பற்றி நம்ம நிறைய சிந்திக்கலாம், இதை பற்றிய விஷயங்களும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத அடியனுடைய தாழ்மை. அதனால நம்மளுடைய ஒவ்வொரு அரசியல் சட்ட அமைப்பு படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சான்றிதழும் நீ யாருன்னு கேட்டா இந்துன்னு தான் போட்டிருக்கோம். நம்ம யாரும் நம்மளுடைய சான்றிதழ்ல சைவனோ வைணவனோ இல்ல மற்ற செய்திகளோ போட முடியாது. அப்படி இருக்கிறப்ப அது அந்த வார்த்தை சொல்லாடலை தவறு என்று நம்ம சொல்லிக்கொள்ளும். அதை வைத்து வேதம் பார்ப்பதுதான் தவறு அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து. இதை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இந்து சமயம் அப்படின்னு சொல்வதுல எந்த வித தவறு இல்லை. சைவன் ஆகிய நமக்கு அது மொத்த சமயத்தினுடைய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடினுடைய அது விஷயங்கள் இருக்கிறனால அதை வைத்து பேதம் பேச வேண்டாம். அதுல வச்சு உயர்வு, நாம உயர்வு, மற்றவங்க எல்லாம் தாழ்வு அப்படின்னு சொல்வதுதான் இங்க தவறாக செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதனால அந்த சொல்லாடல் தவறு இல்லை. நிறைய இடங்கள்ல அந்த வார்த்தைகள் நம்மளுடைய திருமுறையிலேயே இருக்கு. அதையுமே நம்ம அடியில் எடுத்து கொடுக்கலாம். நன்றிங்க சுவாமி. நல்லதுங்க ஐயா. இதை பற்றி நம்ம சிந்திக்கலாம். இந்த அளவுல ரொம்ப அருமையான ஒரு புரிதலோட இன்றைய தினம் வந்து எல்லா அடியார்களும் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப சிறப்பா பதிவு செய்தார்கள். அம்மா அவர்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த பாராட்டுகள். ஆகவே காலம் கருதி இந்த அமர்வினை நிறைவு செய்கிறேன். எங்கேயோ மழை பெய்யுது. சாமி இங்க மழை பெய்யுது. தம்பி எங்க பிள்ளை மெசேஜ் போட்டிருக்காருங்கய்யா. சாமி ஆண்டிப்பட்டியில மழை, ஆலங்கட்டி மழை பெய்யுது. ஆண்டிப்பட்டி, ஆமா ஆண்டிப்பட்டி, செல்லம்பட்டி, உசிலம்பட்டி லைன்ல மழை, ஆலங்கட்டி மழை மகிழ்ச்சி. எல்லாம் இன்னைக்கு ஐயா திருமுக தரிசனம் கொடுத்தனாலதான் இன்னைக்கு மழையே வந்துச்சு. அம்மா அழகா வான்முகில் அழகா பாடுனாங்க, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. தங்களுடைய தெளிவு மிக மிக சிறப்பு ஐயா. ஏன்னா அரசாங்கத்திலே பாருங்களேன், இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. டாக்குமெண்டேஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே ஜாதியில அந்த நம்ம சான்றிதழையும் ஜாதி சான்றிலையும் இந்து வடுகர், இந்து பிள்ளைமார் அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால இது வந்து தவறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நிறைய பேர் இந்து சமயம்னே சொல்ல, இந்து சமயம்னா சொல்ல. அது எல்லாத்த விட சாமி இது எல்லாமே ஜுடிஷியலா இருந்தா கூட நம்மளுடைய காலக்கணிப்பு எல்லாமே சந்திரன் அடிப்படையா தான் வச்சு காலக்கணிப்பு இருக்கு. பழங்கால ஓலைச்சுவடிகள இருந்தே சங்க இலக்கியங்கள இருந்தே நம்ம வந்து இந்து சமயம் அப்படிங்கிறது ஒரு இதாத்தான் இருந்திருக்கு. ஏன்னா எவன் பாக்குறோம் இப்ப நம்ம வந்து மதுரை மீனாட்சி சித்திர திருவிழால இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அப்படின்னு தான் எல்லாமே வருது. அப்படிங்கிறப்ப அது சரிதான். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்ல வாய்ப்பு கொடுத்து எங்க மதுரைக்காரங்களை எல்லாம் பயங்கரமா கொண்டு வரீங்க. பணிவான நன்றிகள். உங்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மதுரை மக்கள் சார்பாக மிக மிக பணிந்து வணங்கி நிறைவு செய்கின்றோம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா. நன்றி. அடியார்கள்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா நீங்க எழுதுகின்ற அந்த கதைகள் அடியருக்கு இது வந்து வருகின்ற மாத இதழுக்கு எல்லாம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு எல்லாம் சொல்லி இன்றைய தினம் வந்து சொற்பொழிவு செய்த அம்மையாருக்கு அடியனுடைய நன்றிகள் சொல்லி நிறைவு செய்யலாம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம்.